ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த கடைசி காலங்களில் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசுவதற்கு தம்முடைய வேதத்தை, தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளி இருப்பது மாதிரியே தேசத்தில் அநேக ஊழியங்களையும் ஊழியர்களையும் எழுப்பியிருக்கிறார். ஒரு காலத்தில் ஒரு இடத்தில் பேசப்படுகிற செய்தியை அந்த இடத்துல இருக்கிற கூட்டத்தார் மாத்திரம்தான் கவனிக்க முடிந்தது. ஆனால் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து ஒரே நேரத்தில் உலகத்தின் பல பகுதிகளில் இருக்கிறவங்க கூட நல்ல செய்திகளை கேட்பதற்கு வாசல்களை திறந்திருக்கிறார். அதனால் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் நிறைய செய்திகள், நிறைய ஊழியக்காருடைய செய்திகள் இந்தியாவிலேருந்து மாத்திரம் இல்லை, பல தேசங்களிலிருந்தும் சொல்லப்படுகிற செய்திகளை கவனிக்கக்கூடிய வசதி வந்திருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் நம்ம எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, நல்ல செய்திகளை தேர்ந்து எடுத்து தெளிவாக புரிந்து கொண்டு அதை கவனிக்கணும். ஒரு காலத்தில் ஒரு செய்திகளை, உலகத்தின் ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம கேட்கிற வாய்ப்புகள் வெகு குறைவு. அங்கிருந்து வெளிவருகிற பத்திரிகைகள் மூலமாகவோ எப்படியாவது அவர்கள் எங்கேயோ எழுதின ஒரு புஸ்தகத்தின் மூலமாக தான் அந்த செய்தியை கேட்க முடியும். இன்றைக்கி அப்படி இல்லை. நீங்கள் இங்கே உட்கார்ந்துக்கிட்டே அமெரிக்காவில் நடக்கிற ஒரு ஆராதனையில் அந்த செய்தியை உங்களால் கேட்க முடியும் லைவில். இது மாதிரி இருக்கிறனால ஒரு வீட்டுக்குள்ளே நூற்றுக்கணக்கான செய்திகள் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்வது நம்முடைய பொறுப்பு. இதை சத்ரு எப்படி பயன்படுத்தும் அப்படின்னு கேட்டால், கள்ள உபதேசங்கள், நம்முடைய விசுவாசத்துக்கு எதிரான காரியங்கள், நம்மை கர்த்தரை விட்டு தூரப்படுத்துகிற உபதேசங்கள் போன்ற காரியங்களை, அல்லது தேவையில்லாத உபதேசங்கள் போன்றவைகளை நம்முடைய காதுக்கு கொண்டு வந்து சேர்த்து விட முடியும். அப்போ இதில் எது நல்ல செய்தி, எது நல்ல ஊழியக்காரன், நம்ம கேட்கிற ஒரு செய்தி கடவுளோடு நம்ம இணைக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். தேவன் மேலே நமக்கு ஒரு பயபக்தி உண்டாக்குகிறதா அப்படின்னு பார்க்கணும். நாம் கேட்கிற அந்த செய்தி நித்திய ஜீவனுக்குள்ளே நம்மை நடத்துகிறதான்னு பார்க்கணும். சிலர் உலக பிரகாரமான காரியங்களை சொல்லியே கடவுள் இதுக்குத்தான் உலகத்தில் அவதாரம் எடுத்தாருங்கிற மாதிரி சொல்லி உங்களை உலக காரியத்தை தேட வச்சுருவாங்க. ஆனால் நம்ம இயேசுன்னு சொன்னால் கூட அந்த இயேசுவை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து ஏற்ற செய்திகளை, நல்ல ஊழியக்காரர்களுடைய செய்திகளை கவனித்து கேட்க வேண்டும். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஒரு ஊழியக்காரர் பேசுகிற செய்தி என்னை கர்த்தரை குறித்து இன்னும் அதிக காரியங்களை அறிய வைக்கிறதா, அல்லது கர்த்தர் மேலே எனக்கு ஒரு பயபக்தியை உண்டாக்குகிறதா, நித்திய ஜீவனுக்கு எடுத்த காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதா, என்னுடைய வாழ்க்கை குறித்து அது கவலைப்படுகிறதா, கர்த்தருக்கு எதிராக போகிற என்னுடைய வாழ்க்கை குறித்து கண்டித்து உணர்த்துகிறதா, இதெல்லாவற்றையும் கவனித்து பார்த்து அப்படிப்பட்ட செய்திகளை மாத்திரம் குறித்து கொண்டு அதை மாத்திரம் கேட்கணும். வருதேன்னு சொல்லி கண்டதை பார்க்கறது, கண்டதை கேட்குறதுன்னு மனசுக்குள்ள பல குப்பைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அது பின்னால் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு உலை வைத்து விடும். அதனால் தேர்வு செய்து தெளிந்து காரியங்களை பெறுகிற அந்த விஷயம், அந்த கடமை உங்களை சார்ந்தது. சரி, இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே நம்ம போகும்போது தேவனை கொஞ்சம் நேரம் ஆராதிக்க போகிறோம். அடுத்து கர்த்தர் நமக்கு பேசி சொன்ன அவருடைய தீர்க்க தரிசனங்களில் ஜெபிக்கப்பட வேண்டிய தீர்க்க தரிசனங்களை தேர்வு செய்து அதற்காக ஜெபம் பண்ண போகிறோம். அதற்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். வழக்கமாக நம்முடைய நிகழ்ச்சியிலே செய்கிற இந்த 3 பெரிய விஷயங்கள் தான். இன்னைக்கு இந்த ஒவ்வொன்றையும் கர்த்தர் தம்முடைய ஆவிலை நிரப்பி நமக்கு பயனுள்ளதாக மாற்றி தருவார் என்று கர்த்தருக்குள் நான் பலமாக நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். முதல் பகுதியாக கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். அடிக்கடி நான் சொல்லுகிற காரியம்தான், நீங்கள் தூரத்தில் இருந்தாலும் சமீபத்தில் இருந்தாலும் ஆராதனை நேரத்தில் ஆராதனையிலே நம்முடைய இருதயத்தை எவ்வளோ தூரம் செலுத்துகிறோம் என்றும், அந்த ஆராதனையிலே எவ்வளோ தூரம் நாம் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளுகிறோம் என்பதையும் வைத்துத்தான் அந்த ஆராதனையினுடைய பலன் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். ஒரு டிவி ஷோவும் பார்க்குற மாதிரி நம்ம பார்த்தோம்னா அதில் ஒரு பெரிய பலன்களை பார்க்க முடியாது. இந்த ஆராதனையில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு
ஆவியோடு உண்மையோடு ஆராதிச்சிங்கன்னா உண்மையிலே இந்த பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம சில நிமிஷம் கர்த்தரை ஆராதிக்கலாம். நம் அனைவரும் சேர்ந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று பாடப்போகிறோம். எல்லா பாஷைகளிலும், இங்கிலீஷ், தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா போன்ற எல்லா பாஷைகளிலும் நாம் பாடப்போகிறோம். ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஹல்லேலூயா என்ற வாக்குக்கு, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அதை நாம் எல்லா பாஷைகளிலும் ஹல்லேலூயா மட்டும்தான், ஹல்லேலூயா அதுதான். ஸோ அதனால நாம் அனைவரும் சேர்ந்து பாடப்போகிறோம். பாடலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you, Jesus. 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 Hallelujah. 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 இந்த பாடலை நாம் தமிழில் பாடப் போகிறோம். நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே.
നമ്മളെല്ലാവരും ചേർന്ന് തമിഴിൽ പാടിയത് നമുക്ക് എല്ലാവരും കൂടെ ഒരുമിച്ച് മലയാളത്തിൽ പാടാം. നന്ദി യേശുവേ, 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 നന്ദി യേശുവേ. Now we are going to sing in Telugu. కృతజ్ఞతలు ప్రభువా, 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 కృతజ్ఞతలు ప్రభువా. Finally, we conclude with Kannada. ವಂದನೆ ಯೇಸುವೇ, 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 ವಂದನೆ ಯೇಸುವೇ. எங்க ஆவியானவருண்டோ அங்கு விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. சத்திய தேவாவியே, நித்திய ஆவியே, கிருபையின் ஆவியே, ஆறுதலின் ஆவியே, கருணையின் ஆவியே, தேற்றுதலின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பலனுள்ள ஆவியே, உண்மையுள்ள ஆவியே, வல்லமை நிறைந்த ஆவியே, எங்களை உயிர்ப்பிக்கிறார் ஆவியே. இந்த வேளையிலே
உம்மை நாங்கள் அனைவரும் சேர்ந்து எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த தேவாவியே, அசைவாடும் தூயாவியே, அக்கினி ஜுவாலையினால் அனல் மூட்டும் தேவாவியே, அனல் மூட்டும் தேவாவியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த தேவாவியே, அசைவாடும் தூயாவியே, அக்கினி ஜுவாலையினால் அனல் மூட்டும் தேவாவியே, பரிசுத்த தேவாவியே, அசைவாடும் தூயாவியே, அக்கினி ஜுவாலையினால் அனல் மூட்டும் தேவாவியே. ஆவியானவரே, நீர் எங்களுக்கு தந்த 9 கனிகளை நாங்கள் பாடப்போகிறோம். நீடிய பொறுமை, அன்பு, விசுவாசம், இச்சையடக்கம், சமாதானம், நற்குணம், சந்தோஷம், தயவு, சாந்தம். இந்த ஆவியின் கனிகளோடு நாங்கள் சேர்ந்து சாட்சியாக வாழ சித்தம் போல எங்களை வழிநடத்தும் ஐயா. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். நீடிய பொறுமை, அன்பு, விசுவாசம், இச்சையடக்கம், சமாதானம், நற்குணம், சந்தோஷம், தயவு, சாந்தம், ஆவியின் கனியோடு சாட்சியாய் வாழ்ந்திடவே சித்தம் போல எம்மை எந்நாளும் நடத்துமையா. பரிசுத்த தேவாவியே, அசைவாடும் தூயாவியே, அக்கினி ஜுவாலையினால் அனல் மூட்டும் தேவாவியே. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே இதுவே வழி என்று சொல்லி நல்வழியிலே ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தி வருகிற ஆவியானவரே, உம்மை இந்த வேளையிலே நாங்கள் அனைவரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து துதிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. நீர் எங்கள் உள்ளத்தில் வாசம் பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த தேவாவியே, அசைவாடும் தூயாவியே, அக்கினி ஜுவாலையினால் அனல் மூட்டும் தேவாவியே, பரிசுத்த தேவாவியே, அசைவாடும் தூயாவியே, அக்கினி ஜுவாலையினால் அனல் மூட்டும் தேவாவியே, அனல் மூட்டும் தேவாவியே, அனல் மூட்டும் தேவாவியே. நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஆராதிக்கும் போது அதில் பாடப்படுகிற பாடல்களுடைய வார்த்தையை கவனிக்கணும்.
அந்த வார்த்தையில் நீங்களும் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளணும். அந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல சொல்லத்தான் அந்த ஆராதனையினுடைய வல்லமை பெறுகிறது. எந்த ஒரு விஷயத்திலையுமே ஜெபமாக இருந்தாலும் ஒரு பிரசங்கமாக இருந்தாலும் கர்த்தருடைய வசனம் இணைந்திருக்கிறவைகள் தான் நம்மை பலப்படுத்த போதுமானவைகள். வசனம் இல்லாத ஆராதனை அல்லது வெறும் இசைக்கருவிகளில் சத்தம் மாத்திரம் இருக்கிற ஆராதனை, கர்த்தருடைய வார்த்தைக்கு உட்படாத ஜெப விண்ணப்பங்கள், கர்த்தருடைய வசனத்தையே காண்பிக்காத எதையாவது தனக்கு தெரிந்ததை பேசுகிற தேவ செய்திகள், தியானங்கள், இதெல்லாம் நமக்கு எந்த பிரயோஜனப்படாது. எது ஒன்றையும் பயனுள்ளதாக மாற்றுவது, ஒரு ஊழியமாக இருந்தாலும், ஒரு தியானமாக இருந்தாலும், ஆராதனையாக இருந்தாலும், ஜெபமாக இருந்தாலும், தேவனுக்கு எடுத்த எந்த ஒரு காரியத்தையும் நமக்கு பயனுள்ளதாக மாற்றுவது கர்த்தருடைய வசனம்தான். இந்த வசனம்தான் எல்லாவற்றிலும் மையப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இப்போது நம்ம அடுத்து கொஞ்ச நேரம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கர்த்தர் நமக்கு இடைப்பட்ட காலங்களில் வெளிப்படுத்தி சொன்ன ஜெபிக்கப்பட வேண்டிய தீர்க்க தரிசனங்களில் ஒன்றை எடுத்து அதற்காக கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்க போகிறோம். இந்த தீர்க்க தரிசனங்களில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாகிறீர்கள். நான் அடிக்கடி சொல்கிற விஷயந்தான், கர்த்தர் தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்தி சொல்ல பல காரணங்கள் இருந்தாலும் எல்லா தீர்க்க தரிசனங்களுக்கு குறித்து அவர் வைத்திருக்கிற பிரதான காரணம் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்பது தான். வரும் காரியங்களை அறிந்து கொண்டு ஜெபம் பண்ணணும். அதுக்கு தான் கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தேசத்தை பற்றி வரலாம், சமுதாயத்தை பற்றி வரலாம், இனி எதிர்வரக்கூடிய நாட்களில் சாத்தானுடைய தந்திரங்களை பற்றி வரலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணணும். அதுதான் கர்த்தருடைய விருப்பம். இன்றைக்கும் ஒரு தீர்க்க தரிசனத்தை வைத்து அதற்காக ஜெபம் பண்ண போகிறோம். என்ன தீர்க்க தரிசனத்தை வாசிக்கிறார்கள் என்பதை கவனித்து கேளுங்க. அதை குறித்து ஒரு சின்ன விளக்கம் கொடுப்பாங்க, அதுக்கும் செவி கொடுங்க. அதுக்கு பிறகு கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த திரையிலே வந்து ஜெபம் பண்ணும்போது நீங்கள் அவங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணணும். அப்போ தான் இந்த பகுதியிலே கர்த்தர் செய்ய நினைத்த காரியங்கள் நிறைவாக நிறைவேற்றப்பட முடியும். எந்த ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணுறோமோ அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டியதா அல்லது கர்த்தர் கொடுக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதா என்பதெல்லாம் நம்ம பண்ணுகிற ஜெபம்தான் அதை தீர்மானத்துக்கு கொண்டு வருகிறது. அதனால் ஆவியோடு உண்மையோடும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எதிர்பார்த்த காரியங்கள் வருவதற்கு வாசல்களை ஏற்படுத்துங்க. வாங்க ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்லையும் தேவனுடைய பாதத்துல நம்ம மன்றாடி ஜெபிக்க போற ஒரு காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, இந்த 2025 இந்த முழு வருடத்தையும் நம்ம எப்படியெல்லாம் கடந்து வந்தோம் அப்படிங்கிறத நம்ம நினைத்து எங்கெங்கெல்லாம் தவறு செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து தேவ சமூகத்துல சீர்படுத்தி நம்ம செய்த எல்லா காரியங்களையும் திரும்பி பார்த்து அவரோட ஒப்புரவாகி சீர் பொருந்துகிற ஒரு ஜெபத்தை தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்ய போறோம். 2025 இந்த வருடம் இப்பதான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. பார்த்தா இப்பதான் நம்ம நியூ இயர் செலிப்ரேட் பண்ணி புதிய வருஷத்துக்குள்ள நுழைந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள இந்த 12வது மாதத்துல 2வது வாரத்துல கடைசியை நோக்கி நம்ம வந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வருடம் எவ்வளோ ஃபாஸ்டா ரொம்ப சீக்கிரமாக ஓடுது அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். இந்த வருடத்துல மட்டுமே நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா உலகம் தழுவின அளவுல எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். அதே போல உலகம் தழுவின அளவுல போர்கள், கொலைவெறி தாக்குதல்கள், கொள்ளை நோய்கள், அதே போல தீவிரவாத தாக்குதல்கள், வரலாறு காணாத மழையும் வெள்ளத்தையும் கூட பேரழிவுகளை நம்முடைய தேசத்துல பல்வேறு பகுதிகளில் ஜனங்கள் சந்தித்ததையும் அதனால நிறைய பாதிக்கப்பட்டதையும் நம்ம பார்த்தோம். இன்னும் புதுசா மேக வெடிப்புகள் இப்படிலாம் ஏற்பட்டு பல கிராமங்கள் இருந்த இடம் கூட தெரியாம காணாம போனதை நம்ம பார்த்தோம். அமெரிக்கா, ரஷ்யா போன்ற பெரிய நாடுகள்ல கூட இந்த நாட்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல மாகாணங்கள் ஜனங்கள் வாழ்றதுக்கு தகுதியற்றது அப்படின்னு அறிவிக்கிற அளவுக்கு அப்படி மாறி போனதை நம்ம பார்த்தோம். எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு எங்க பார்த்தாலும் தீ விபத்துகளும் வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு அங்கு பெரிய சேதங்களும் விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம். அநேக விமான விபத்துகள் இதற்கு முன்னதாக ஆங்காங்கே இருந்தா கூட இந்த வருஷத்துல அநேக விமான விபத்துகள்ல ஜனங்கள் கூட்டமாக மரித்த செய்திகளை நம்ம கேள்விப்பட்டோம்.
இந்த வருடத்துல மனித உயிர்களுக்கு நடந்த ஆபத்துகள் அப்படின்னு சொல்லி பட்டியல் போட்டாலே அந்த பட்டியல் இன்னும் நீண்டு கொண்டே போகும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இத்தனை ஆபத்துகளையும் சந்தித்தும் இதற்கு நடுவிலையும் நாம இந்நாள் வரைக்கும் காக்கப்பட்டு உயிரோட இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது தேவனுடைய சுத்த கிருபையினால மட்டும்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரியும். தேவனுடைய பாதுகாப்பு மட்டும் நமக்கு ஒருவேளை இல்லை அப்படின்னு சொன்னா என்னைக்கும் நம்ம அழிந்து போயிருப்போம். அப்ப அவருடைய கிருபையினாலதான் நம்ம காக்கப்பட்டிருக்கிறோம். மரணம் அப்படின்னா அது இப்படித்தான் வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கு எந்த ஒரு ஃபார்மேட்டுமே கிடையாது. பள்ளிக்கு செல்ற குழந்தைகள்ல இருந்து, அலுவலகத்துக்கு செல்ற பெரியவர்கள்ல இருந்து, முதியவர்கள்ல இருந்து எல்லாருமே வயது வித்தியாசம் இல்லாம யாரா இருந்தாலும் இந்த மரணத்துக்கு விதிவிலக்கு இல்லை. அது எந்த ரூபத்திலையும் எப்படி வேணாலும் வரும் அப்படிங்கறத தான் கடந்த நாட்கள்ல பல செய்திகள் வழியாக நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. இத்தனை ஆபத்துகளுக்கு நடுவுலையும் தேவ கிருபை நம்மை தாங்கி வழி நடத்தி இந்த முழு வருடத்தையும் 2025 இந்த ஃபுல் வருடத்தையும் கடக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார். அப்ப இந்த வருடத்தை நம்மோடு சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண நிறைய பேர் இன்னைக்கு திரும்பி பார்த்தா அவங்க இல்லை. காக்கப்பட்டிருக்கிற நாம இந்த முழு வருடத்தையும் எப்படியெல்லாம் செலவழித்தோம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க வேண்டிய தருணம் இது. அப்படிப்பட்ட ஒரு டைம் பீரியட்ல தான் இன்னைக்கு நாம வந்திருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த நேரங்களையும் காலங்களையும் குறித்து கண்டிப்பாக கர்த்தர் கணக்கு கேட்கிறவர் அப்படின்னு சொல்லி வசனத்துல போடப்பட்டிருக்கு. தாளந்துகள் ஒவ்வொருத்தருக்கும் தாளந்து கொடுத்தார்ல, அப்ப இந்த தாளந்து கொடுத்தவர்கள்ட்ட கர்த்தர் மறுபடியும் திரும்பி வந்து கணக்கு கேட்டதை பார்க்கிறோம். அதே போலதான் இந்த நாட்கள்ல நம்மிடத்திலும் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு நிறுவனமா இருக்கலாம், ஒரு தொழிற்சாலை, இல்ல ஒரு வியாபாரம் பண்ற இடங்களா இருக்கலாம். இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு இயர் கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு இயர் முடிகிற பொழுது அந்த வருடத்தோட வரவு செலவு கணக்குகளை சரி பார்க்கிறது வழக்கம். அவங்க அது மாத்திரமில்ல, அவங்க செய்ய தவறின காரியங்கள் என்னென்ன டார்கெட்ஸ்ன்னு வச்சிருப்பாங்கல்ல, இந்த இயர்லி டார்கெட்ஸ்ன்னு, அதை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கிறோமா, அந்த இலக்கை நம்ம அடைந்துட்டோமா, அப்படி இல்லைன்னா எங்கெங்கெல்லாம் நம்ம தவறுகள் செய்திருக்கிறோம், எங்கெங்கெல்லாம் தவற விட்டுருக்கிறோம், எங்கெல்லாம் தொய்வுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனங்கள் ஆராய்ந்து பார்த்து அதை அடுத்து எப்படி நம்ம மேம்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கறது வழக்கம். இப்படி ஒவ்வொரு இயர் எண்டுமே ஆராய்ந்து பார்ப்பவர்கள் மட்டும்தான் அடுத்தடுத்து வருகிற வருடங்கள்ல முன்னேற்றத்தை அடைந்திருப்பாங்க. காலம் போன போக்குல வரும்போது நம்ம பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற யாருமே வாழ்க்கையில ஜெயித்திருக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அது போலதான் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு இந்த 2025 அப்படிங்கிற முழு வருடத்தையும் கர்த்தர் நம்ம கைகளில் கொடுத்திருந்தார்ல. அப்ப இந்த வருடத்துல நம்ம எப்படியெல்லாம் நம்முடைய லைஃபை நம்ம லீட் பண்ணோம், எப்படி நம்ம வாழ்ந்தோம், அதே போல தேவன் கொடுத்த நேரங்களையும் காலங்களையும் எப்படி நம்ம செலவு செய்தோம், தேவன் கொடுத்த கிருபையை நம்ம விருதாவாக்கினோமா இல்ல நம்ம அதை யூஸ் பண்ணோமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். தேவ சித்தத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய ஊழியத்தையும் நம்ம செய்கிற எல்லா காரியத்தையும் அமைத்து கொண்டுதான் இந்த வருடத்துல வாழ்ந்தோமா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்பவுமே அவசியம். அது மாத்திரமல்ல, இந்த குறிப்பிட்ட வருடத்துல நம்ம இந்த காரியத்தை இந்த இயர்ல இந்த டைம் பீரியடுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் நமக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரியத்தை வைத்திருந்தார்னா அந்த சித்தத்தை இந்த இயருக்குள்ள நம்ம செய்து முடித்தோமா, இல்ல டிலே பண்ணி அதை அப்படியே போட்டு வச்சுட்டோமா, இல்ல அந்த சித்தம் என்னன்னு கூட எனக்கு தெரியல அப்படிங்கிற அளவுல இருக்கோமா அப்படிங்கிறத நிறைவேற்றி முடித்தோமா அப்படின்னு அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். அடுத்தது நமக்கும் கர்த்தருக்குமான அந்த ஐக்கியம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்முடைய பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃபை நம்ம அனலைஸ் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒவ்வொரு நாளுமே நம்ம தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோமா, இல்லை நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பின பாடியெல்லாம் நம்ம செய்து நம்முடைய கிரியைகளின் நிமித்தமாக கர்த்தரை துக்கப்படுத்தி இருக்கிறோமா, பரிசுத்த ஆவியானவரை எங்கேயாவது நான் துக்கப்படுத்தி இருக்கிறேனா அப்படின்னு கண்டிப்பாக நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்மை நாமே நம்ம நிதானித்து அறிந்தோம் அப்படின்னு சொன்னா நியாயம் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கதை நம்ம பார்க்கிறோம். அனுதினமும் கர்த்தருடைய பாதத்துல நம்ம காத்திருந்து செபிக்கிறதும், அதே போல வேத வசனங்களை தியானிக்கிறதும், கர்த்தரோடு டைம் ஸ்பெண்ட் பண்றதுமான அந்த காரியத்துல குறைவில்லாம நடந்து கொண்டேனா, இல்ல எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ என்னுடைய எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு எப்போ நான் ஃப்ரீயா இருக்கணும் அப்ப மட்டும்தான் ஏதோ கொஞ்ச நேரம் நான் கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லி
டைம் ஸ்பெண்ட் பண்ணனா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த ஆண்டு நம்ம துவங்குகிற பொழுது, இந்த 2025 ஸ்டார்ட் பண்ற போது நம்ம டைரியில, அதே போல இப்பெல்லாம் நம்ம டைரி நிறைய பேர் எழுதுறது இல்ல, மொபைல் போன்ல தான் எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கிறத பார்க்கணும். ஏதோ ஒண்ணு இல்ல, நம்ம பல தீர்மானங்களை எடுத்து எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்ப்போம். நல்லா யோசிச்சு பார்க்கணும். அந்த 2025 ஆரம்பிக்கிற பொழுது நம்ம எடுத்த தீர்மானங்களின்படி நடக்க முடிஞ்சுச்சா இந்த வருடத்துல அப்படின்னு சொல்லி சீர்தூக்கி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கை அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனப்பட்டதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தேவன் நமக்கு கொடுத்த அபிஷேகமும் வரங்களும் வல்லமைகளும் அணைந்து போகாதபடிக்கு அநேக ஜனங்களுக்கு கர்த்தரால நான் பயன்படுத்தப்பட்டனா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இல்லை நான் வாங்கி வச்சு எப்படி இந்த தாளந்தை புதைத்து வைத்தாரோ அதே போல நான் அப்படி புதைச்சு வச்சுட்டேன் அப்படின்ற நிலைமையில இருக்கிறோமா, இல்லை அநேகருக்கு நான் கனி கொடுத்து பயன்பட்டேனா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய டெய்லி டே டு டே லைஃப் இருக்குல்ல, அனுதின வாழ்க்கை தான் அது அப்படியே ஒரு 1 வீக் ஆகி அடுத்து அப்படியே 1 மந்த் ஆகி அப்படியே ஒரு 1 இயர் பீரியடா மாறுறத பார்க்கிறோம். அப்ப அன்னைக்கு நான் கர்த்தரிடத்துல எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி அப்பப்பவே நம்ம சீர்தூக்கி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள அந்த உறவு சரியாக இருக்கும். இந்த வருடத்தோட இறுதி நாட்கள்ல நிற்கிற நாம தேவ சமூகத்துல தற்பரிசோதனை செய்து சீர்படுத்தி கொள்றது ரொம்பவும் அவசியமான ஒரு விஷயம். நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நியாயம் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். இன்னும் சங்கீதம் 139, 23 மற்றும் 24 இந்த வசனங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தாவீது தேவனிடத்துல ஒரு தற்பரிசோதனை ஜெபத்தை விண்ணப்பத்தை ஏற்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல தற்பரிசோதனை செய்து ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இயர் எண்டை நம்ம நெருங்கி கொண்டிருக்கிற நாம இந்த வருஷத்தை எப்படியெல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ரொம்பவும் அவசியம். இரண்டாவதாக நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் நமக்கு கொடுத்த குடும்பம். தேவனாகிய கர்த்தர் தான் நம்ம ஒவ்வொருவருக்கும் குடும்பத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார். அப்ப நான் மட்டும் பர்சனல் மட்டும் இல்ல, நம்முடைய குடும்பமும் இந்த நாட்கள்ல இந்த வருடம் முழுவதுமாக கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்த குடும்பமாக இருந்துச்சா, கர்த்தருக்கென்று நம்முடைய குடும்பம் பயன்பட்டதா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்முடைய பிள்ளைகள் வேதத்துக்கு அடுத்த காரியங்களா இருக்கலாம், அதே போல கல்வி சார்ந்த காரியங்கள்ல நம்ம அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணவும் பேரண்ட்ஸ் தயாரா இருக்கிறோம். ஆனா வேதத்துக்கு அடுத்த காரியங்களையும் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களையும் நம்முடைய பிள்ளைகளை போதித்து நல்வழிப்படுத்தி நடத்தி இருக்கிறோமா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம குடும்பமாக கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிறவர்களாகவும் கர்த்தருக்கென்று பயன்பட்டவர்களாகவும் நம்முடைய பிள்ளைகளை நடத்தினோமா அப்படிங்கிறத இன்னைக்கு அனலைஸ் பண்ணி பார்த்து எங்கெங்கெல்லாம் தவறி இருக்கமோ அதை மீண்டுமாக சீர்படுத்த வேண்டியது ரொம்பவுமே அவசியம். வேதத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யோபுவை நம்ம உதாரணமாக பார்க்கலாம். அவர் என்ன செய்தார்னா தன்னுடைய குடும்பத்தை குறித்து ரொம்பவுமே அக்கறை உள்ளவராகவும் கரிசனை உள்ளவராகவும் இருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். தன்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு அந்த ஃபேமிலிஸ் இருக்கிறாங்களா அத்தனை பேரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து வச்சு அதிகாலமே எழுந்து என்ன செய்யறாரு அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை அவங்க தவறு செஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியல, அப்படி இருக்கலாமோ அப்படின்னு நினைச்சு அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்காக விண்ணப்பம் செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல வேதத்துல நோவாவை நம்ம பார்க்க முடியும். தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள சிறு வயதுல இருந்தே நடத்தினதுனாலதான் தேவன் கொடுத்த திட்டத்திற்கு அந்த முழு குடும்பமாக அவங்க ஒத்துழைப்பு பெற முடிஞ்சிச்சு. கர்த்தர் கொடுத்த சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு அந்த 8 பேர் கொண்ட குடும்பம் பயன்பட்டதான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல எப்படி நாம நடந்து கொண்டோம், கர்த்தர் விரும்புகிறபடி செய்தோமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்கணும். மூன்றாவதாக கர்த்தருடைய ஊழியத்துல நம்ம எப்படி நடந்து கொண்டோம் அப்படின்னு பார்க்கணும். கர்த்தர் நம்ம குறித்து ஒரு மாபெரும் நோக்கத்தோடு ஒரு சித்தத்தோடும் தான் இந்த வருஷத்தை நம்முடைய கரங்கள்ல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த 2025 நம்மை குறித்து ஒரு பெரிய சித்தம் இருக்கு, இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தீர்மானம் எடுத்து வைத்திருப்பார். இந்த ஆண்டுல நம்ம செய்து முடிக்க வேண்டிய தேவ பணிகளை சரிவர செய்து முடித்திருக்கிறோமா,
கர்த்தர் இந்த ஆண்டுக்குரிய கணக்கை ஒருவேளை நம்ம கிட்ட கேட்டாரு அப்படின்னு சொன்னா நம்மால நிலை நிற்க முடியுமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்கணும். உதாரணமாக தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய தானியேலை நம்ம பார்க்க முடியும். அவரு அரசாங்கத்துல மிகப்பெரிய பொறுப்புல இருந்தா கூட நீங்க நல்ல வசனத்துல வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு இருந்தாலுமே தன்னுடைய வேலை காரியங்கள்லையும் தேவனுக்கு அடுத்த காரியங்கள்லையும் எந்த ஒரு குற்றமும் குறைவுமே அவர் மேல கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு உண்மையுள்ளவராக ஒரு சாட்சியாக நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப தானியேலை போல நம்முடைய வாழ்க்கை இந்த வருடத்துல இருந்துச்சா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்பவுமே அவசியம். கர்த்தர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறபடி நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சா? கர்த்தர் நம்மை பார்த்து வா என் உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லி நம்மளை வெல்கம் பண்ற மாதிரி, நம்மளை வரவேற்கிற மாதிரி நம்முடைய ஊழியம் இருந்திருக்குதா? அப்படிப்பட்ட ஊழியத்தை நம்ம செய்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அக்கினியானது சோதிக்கிற பொழுது நம்முடைய கட்டினது நிலைத்தால் மட்டும்தான் நம்முடைய ஊழியம் அங்கீகரிக்கப்படும். அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்த்து எங்கெங்கெல்லாம் தவறுகள் செய்திருக்கிறோமோ சீர் பொருந்த வேண்டியது ரொம்பவுமே அவசியம். நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை, அதே போல நம்முடைய குடும்பம், ஊழியம், இன்னுமா நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்திலும் நம்ம காட்டின அலட்சியங்கள்லாம் என்ன லிஸ்ட் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வருஷத்துல தேவனுடைய காரியத்துல நம்முடைய குடும்பங்களை எங்கெங்கெல்லாம் அலட்சியமாக நிர்விசாரமாக நம்ம நடந்து கொண்டோம் அப்படிங்கிறத யோசித்து அதை பட்டியலிட்டு எந்த ஒரு காரணமும் சொல்லாம நான் இதனாலதான் இப்படி செஞ்சுட்டேன் ஆண்டவரே அப்படின்னா நம்ம கர்த்தர்ட்ட பேசக்கூடாது. கர்த்தர்ட்ட போய் அப்படியே சரண்டர் பண்ணி நீங்க ஒப்பு கொடுக்கணும். எதையுமே மறைக்காம நான் தவறு செய்துட்டேன், இந்தந்த இடத்துலலாம் நான் தவறு செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த சாக்கு போக்கும் சொல்லாம அப்படியே கர்த்தருடைய சமூகத்துல அறிக்கையிடணும். தேவனோடு மறுபடியுமாக நம்ம சீர் பொருந்தணும். தேவனோடு உள்ள உறவை நம்ம புதுப்பித்து கொண்டு புதிய சிருஷ்டியாக வரப்போற இந்த 2026 இந்த புதிய ஆண்டை நன்றியோடு தேவ கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படிக்கு இன்றைக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். இதற்காக நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜெபிக்கலாம் வாங்க. முதல் காரியமாக நம்ம எதற்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த வருடத்துல கர்த்தர் கொடுத்த நாட்களையும் நேரங்களையும் நம்ம விரயம் செய்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியாக நம்ம கொடுக்காம வேத வசனங்களை வாசித்து நம்ம தியானிக்காம இருந்த நிர்விசாரமான காரியங்களை கர்த்தரிடத்துல அப்படியே நம்ம அறிக்கையிடணும். ஆவிக்குரிய காரியங்கள்ல காட்டின அலட்சியங்கள், அதே போல ஊழியங்கள்ல உண்மையில்லாத தன்மைகள், நம்முடைய சுயமாக செய்த காரியங்கள், இது எல்லாத்தையும் கர்த்தர்ட்ட அப்படியே மறைக்காம நம்ம ஒப்பு கொடுக்கணும். தேவ சித்தத்தை நிறைவேற்றாம இருந்த பாவங்களை தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்கள்ல மன்னிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தேவனை கோபம் மூட்டி துக்கப்படுத்தின காரியங்களை அறிக்கை செய்து தேவ இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிப்போம். தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நீங்க கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இனி வருகிற நாட்களிலும் தகப்பனே அப்பா, உம்முடைய பலத்தோடு இந்த புதிய வருடத்தை எதிர்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஊழியங்கள் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்த நம்முடைய கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி அப்பா. ஆனாலும் அன்றைய நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் குறைவுபட்டிருக்கிறோம் ஏசப்பா. அன்றைய ஜெபிக்க தவறின காரியங்களை எங்களுக்கு மன்னிங்க ஏசப்பா. வேதத்தை தியானிக்காதபடி நேரத்தை வீணாக்கின காரியங்களை எங்களுக்கு மன்னிங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா, உமக்கு முன்பாக அன்றைய கோபம் மூட்டி ஆண்டவரே ஏசப்பா செய்ய தவறின எல்லா காரியங்களையும் எங்களுக்கு மன்னிக்கணும். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த நேரத்தில் உங்க சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பலவீனங்களை கர்த்தர் நீங்க மாற்றி போடும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. எங்க குறைவுகளை கர்த்தர் எங்களுக்கு மன்னிங்க ஏசப்பா. எங்களுடைய பலத்தினால் இடை கட்டுங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் ஊழியத்தை செய்வோம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அதை செய்யாமல் உண்மையில்லாமல் இருந்த காரியங்களை எங்களுக்கு மன்னிங்க ஏசப்பா. ஆண்டவரே, உமக்கு கோபம் மூட்டி ஜெபிக்க தவறின காரியங்களை ஆண்டவரே தகப்பனே எங்களுக்கு மன்னிக்கணும். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆவியானவர் தாமே இந்த புதிய வருடத்தை நம்முடைய பலத்தோடு எதிர்கொள்ள எங்களுக்கு கிருபையும் பலனையும் தந்தரணும். நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இரண்டாவதாக ஜெபிக்க போற காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, நம்முடைய குடும்பத்திற்காக பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு குடும்பமும் சேர்ந்துதான் ஒரு சமுதாயமாக அப்படி கன்வெர்ட் ஆகிறத பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொரு குடும்பத்திலும் முறையான ஜெப வாழ்க்கையும் வேத தியானமும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் இருந்தாலே நம்முடைய சமுதாயம் நன்மை நிறைந்ததாக அப்படியே மாறிடும் அப்படிங்கிறது தான்
உண்மை. நம்முடைய குடும்பங்கள்ல கர்த்தருக்கு முதலிடம் நம்ம இந்த நாட்களில் கொடுத்துருக்கிறோமா? இந்த 2025 வருடம் முழுவதுமாக நாமும் நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயன்பட்டிருக்கிறோமா? கர்த்தரால போதிக்கப்பட்டிருக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். தேவனுடைய பாரத்தை புரிந்து கொள்ளாம, அவருக்கு கீழ்ப்படியாம, துணிகரமாக நாம் செய்த பாவங்கள் நாம இருக்கலாம், நம்முடைய குடும்பமா இருக்கலாம், நம்முடைய ஊழியங்களா இருக்கலாம், எங்கெங்கெல்லாம் இந்த வருடத்துல கர்த்தரை துக்கப்படுத்தி இருக்கிறோம், எங்கெல்லாம் மீறுதல்கள் நடந்திருக்கு, எங்கெல்லாம் நிர்விசாரங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் அறிக்கையிட்டு தேவனாய் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், அவருடைய இரத்தத்தினால நம்மை கழுவி சுத்திகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், வரப்போற புதிய வருடத்தை நன்றியோடு கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்தர் இன்னைக்கு ஆயத்தப்படுத்தணுங்கிறதுக்காக யாவரும் மன்றாடி ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனே உம்மை நோக்கி பார்க்கிற ராஜா, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வருஷம் முழுவதும் குடும்பங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் குடும்பமாய் செய்த எல்லா பாவத்தையும் மன்னிங்க ஆண்டவரே. கர்த்தருடைய வாசனத்தை விட்டு நாங்கள் வழி விலகின பாவத்தை மன்னிங்க ராஜா. ஜெபிக்காத பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. நிர்விசாரத்தின் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாதபடி தடையாயிருக்கிற அந்த பாவங்களை எங்கள் குடும்பங்களை விட்டு நீக்கி போடுங்க ராஜா. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாதான் தேசமும் சமுதாயமும் ஆசீர்வதிக்கப்படுமே ஆண்டவரே. அப்பா, அந்த பாவங்கள் தடையா இருக்கு ராஜா. குடும்பங்களின் ஆசீர்வாதத்துக்கு இந்த பாவங்கள் தடையா இருக்கே ராஜா. அதெல்லாம் நீக்கி போடுங்க, குடும்பத்தை விட்டு நீக்கி போடுங்க ஆண்டவரே. விசேஷமாய் குடும்பத்துல ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு குடும்பத்தோடு இருப்பதாக, குடும்ப தலைவனோடு தலைவியோடு இருப்பதாக, வயதான பெற்றோரோடு இருப்பதாக, பிள்ளைகளோடு இருப்பதாக, கர்த்தருடைய பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். விசேஷமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரையை பற்றி விசுவாசத்தின் மேன்மேலும் வளரட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். இந்த கடைசி கால தீர்க்க தரிசன வசனங்கள் பிள்ளைகள் மத்தியில் நிறைவேறணுமே ராஜா. குடும்பத்தில் நிறைவேறணுமே ஆண்டவரே. அந்த காரியங்கள் குடும்பத்தில் நிறைவேற்றப்படணுமே ஆண்டவரே. அதுக்கு தடையா இருக்கிற அந்த பாவங்களை எல்லாம் நீக்கி போடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. இனி வரும் வருஷங்களில் கர்த்தருடைய பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பத்தோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய கரத்தில் எல்லா குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமே ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவீராக. உம்முடைய கரத்தில் எல்லா காரியங்களும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பரமபிதாவே, ஆமீன். நல்ல ஒரு ஜெப நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். மனப்பூர்வமாக நம்ம ஜெபம் பண்ணோம். கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்று பரிபூர்ணமாக நம்புகிறோம். இப்போ அடுத்து நம்ம சில நிமிஷங்கள் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு ஒரு அறிவிப்பு சொல்ல விரும்புகிறேன். வருகிற ஜனவரி மாதம் 24ஆம் தேதி பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிற கேம்பஸ் குருசேட் என்ற வளாகத்தில் நம்ம வழக்கமாய் நடத்தக்கூடிய வாய்ஸ் ஆஃப் 7th ட்ரம்பட், 7ஆம் எக்காலத்தின் சப்தம் என்கிற நம்முடைய கூடுகை நடக்க போகிறது. பெங்களூரில் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி காலையில் ஆரம்பித்து மாலை 3 மணி, ஒரு வேளை கர்த்தர் நடத்துகிற மாதிரி இருந்தால் கூட நமக்கு நேரம் ஆகலாம். அந்த நேரத்தில் கேம்பஸ் குருசேடில் இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கு முந்தின வருஷமாகிய 2025, அதாவது ஜனவரியில் நான் சொல்கிறேன், அதுக்கு முந்தின வருஷமாகிய 2025 கர்த்தர் பல்வேறு இடங்களில் நம்மோடு கூட வெளிப்படுத்தி பேசின பல முக்கியமான தீர்க்க தரிசனங்களை நாம் வைத்து இந்த புது வருஷத்தில் அதுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அவைகளை விளக்கி சொல்லி கர்த்தர் என்னென்னலாம் நமக்கு சொல்லி எச்சரித்திருக்கிறார் என்பதை தேர்வு செய்து, அதுக்காக தான் அந்த கூட்டமே. அந்த கூட்டம் வேறு எந்த காரணத்திற்காகவும் இல்லை. அது ஒரு கடைசி கால எக்கால துனியின் கூட்டம். அதனால் பெங்களூரில் இருக்கவங்களோ மற்ற இடத்துல இருக்கவங்களோ இந்த கூட்டம் ஒரே ஒரு நாள் தான். நீங்கள் இந்த கூட்டத்தில் திரளாக வந்து கலந்து கொள்ள அன்பாக அழைக்கப்படுகிறீர்கள். இந்த கூட்டம் நமக்கு கடைசி காலத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வையும் அதில் நம்ம ஆயத்தப்படுத்தப்படுவதற்காக கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்திற்குள்ளும் நம்மை வழிநடத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டும். அதனுடைய விவரங்கள், அதனுடைய ஃபோன் நம்பர்லாம் உங்களுக்கு திரையிலே காட்டப்படும். நீங்கள் அங்கே தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். பெங்களூரில் மாத்திரம் இல்லை, தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவின் பிற பகுதிகளிலிருந்து கூட நீங்கள் வர விரும்பினால் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம். இது லைவெல்லாம் எங்கேயும் ஒளிபரப்பப்படாது. அதனால் நீங்கள் நேராக வந்தால் தான் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியும்.
வருகிற ஜனவரி மாதம் 24ஆம் தேதி உங்கள் யாவரையும் நான் ஆவலாக எதிர்பார்க்கிறேன். இப்போ அடுத்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இன்னைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளுகிற வேத வசனம் கலாத்தியர்களின் நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே கோபமாக ஆரம்பிக்குது பாருங்க. அவர் சொல்றாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாக உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. கலாத்திய சபை நல்லா வளர்ந்து வந்த ஒரு சபை. கலாத்தியர்கள் கர்த்தர் மேலே வைராக்கியம் வச்சு நல்ல சத்தியத்திலே வளர்ந்து கொண்டு வந்தார்கள். ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு பவுல் அவங்க நல்லா வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லி அவர்களை விட்டு வேறு இடங்களுக்கு ஊழியத்துக்கு போயிட்டு வந்து பார்த்தா இந்த கலாத்தியாவிலே முந்தி இருந்த ஈடுபாடு எதையும் காணோம். ரொம்ப குளிர்ந்த ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் பழைய பாரம்பரியத்திற்கும் அல்லது வேறு காரியத்திற்கும் அவர்கள் வழி மாற்றப்பட்டிருக்கிறாங்க. இதை பார்க்குறாரு. ஒரு காலத்தில் சத்தியத்துக்குன்னு உயிர் கொடுக்குற மாதிரி நின்னவன் இன்னைக்கு வேற மாதிரி இருக்கிறான். ஜெபத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விடுகிறவன் இன்னைக்கு ஜெபம் பண்ணுவதற்கே, அந்த கூட்டத்துக்கு வருவதற்கே யோசிக்கிறான். இது என்னது, ஏன் நடந்தது இப்படி? அவர் கேட்குறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, நல்லா தானே ஆரம்பிச்சிங்க, நல்லா தானே ஓட ஆரம்பிச்சிங்க, உங்களை சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக மயக்கினவன் யார்? கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை மயக்கினது யாரு? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியக்கூடாதபடி, கர்த்தருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியக்கூடாதபடி நம்மை மயக்குகிற பல காரியங்கள் உண்டு. இது எல்லாத்துக்கு பின்னால் மயக்குகிறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாத்தான் தான். அவன் ஒரு மனிதன் மூலம் நம்மை மயக்கலாம், ஒரு சூழ்நிலையின் மூலம் நம்மை மயக்கலாம். அவனுக்கு என்ன தேவைன்னா, எப்படியாவது இவர்களை கடவுளுக்கும் அவருடைய சத்தியத்திற்கும் கீழ்ப்படியாமல் வச்சிடணும். அதுதான். அதுக்கு என்ன மயக்கத்தை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஒரு மதி மயக்கம் மாதிரி. இதுக்கு பேர் விசுவாச மயக்கம். விசுவாசம்தான் அது மயக்கம். ஒரு மனிதனுக்கு மயக்கம் வந்து விட்டாலே அவனுடைய பலம் போயிடும். நீங்கள் பாருங்கள், சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லித்தான் பல லாகிரி வஸ்துக்களை பயன்படுத்துகிறாங்க. கஞ்சா குடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு இன்னொன்னைக்கு இப்போ நிறைய சொல்கிறாங்க என்னென்னமோ. அவைகள் எல்லாம் அவர்கள் அருந்துகிறார்கள். ஒரு மயக்கம் வருகிறது. அது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் அவர்களால் ஸ்டெடியாக நடக்க முடியாது. செவத்தை பிடிச்சிட்டு நிற்பான், செவத்தை பார்த்து பேசுவான், மோதுவான், கீழே விழுவான். அப்போ மயக்கம் வந்து விட்டாலே ஒரு தடுமாற்றம் வந்துவிடும். அதுதான் உண்மை. ஆனால் அந்த தடுமாற்றத்தை ஜனங்கள் விரும்புகிறாங்க. நம்ம நல்லா தெளிவாக இருக்கிறத விட அப்படி மயக்கத்தில் போதையை போட்டுட்டு ஒரு போஸ்ட் கம்பத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருப்பான். அதில் போய் முட்டுவான், செவத்தில் போய் முட்டுவாங்க, தரையில் போய் விழுவாங்க, சாக்கடையில் போய் கீழே விழுவாங்க. நேராக நடந்து அவனுக்கு அந்த பிரச்சனை வராது. இந்த மயங்கினவனுடைய நிலை தடுமாறி இருக்கிறது மாதிரி விசுவாச மயக்கம் உள்ளவங்கன்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டதுனால அந்த விசுவாச மயக்கம் அவர்களுக்குள்ளே வருகிறது. இந்த விசுவாசத்தை மயக்கக்கூடிய விஷயங்களை தந்திரமாக அவனுடைய கையிலே, அவர்களுடைய கையிலே சாத்தான் கொடுத்து விடுகிறான். அதை சாப்பிட்டுட்டாங்கன்னா அதே ரோட்டில் முதல் நாள் அல்லது காலையில் நேராக நடந்து போனவர், 2 வீலரில் நேராக போனவர், சாயந்தரம் தண்ணியை போட்டுட்டு வரும்போது அல்லது ஏதாவது ஒரு போதைப் பொருளை சாப்பிட்டு வந்தபோது அதே பாதை தான் அவருக்கு தடுமாற்றம் வர ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி தான் இந்த கலாத்தியர்கள் மயங்கின ஒரு விசுவாசத்தில் இருந்தாங்க. அதனால் அவர்களால் கர்த்தருடைய சத்தியத்தில் நேராக நடக்க முடியல, தெளிவாக நடக்க முடியல. ஏதாவது ஒரு இடத்துல தடுமாறிடுறாங்க, விழுந்துடுறாங்க, மோதி கொள்ளுகிறார்கள், காயமாகி விடுகிறார்கள். அந்த மயக்கத்தை அவர்கள் விரும்புகிறார்கள். அதுதான் பெரிய விஷயம். நீங்கள் பாருங்கள், ரோட்டில் இவ்வளோ மயக்கம் வருது, வீட்டில் வந்து கத்துறான் அல்லது ஒரு சுவத்தில் போய் முட்டுறான், கீழே விழுறான். ஆனால் அதை அவர்கள் விரும்புகிறார்கள். நம்ம நேராக நடக்கணும், சரியாக போகணும்,
அப்படிங்கிறத விட உளராமல் பேசணும் அப்படிங்கிறத விட உளறி பேசணும், முட்டணும், தெருவில் அப்படியே ஜிக்ஸாக்காக போகணும். இதை விரும்பித்தான் இவர்கள் இவ்வளவு செலவழித்து லாகிரி வஸ்துக்களை, மதுபானங்களை அருந்திவிட்டு வருகிறார்கள். அது மாதிரி இந்த விசுவாச மயக்கம் இருக்கு பாருங்க, அது கர்த்தருடைய சத்தியத்தில் சீராய் நடக்க முடியாதபடி நம்மை தளரவும் தள்ளாடவும் பண்ணிவிடும். அப்போ அவர் சொல்றாரு, சாத்தான் உங்களை கர்த்தருடைய சத்தியத்திலே நடக்க முடியாதபடி ஒரு மயக்கத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வருகிறான். அப்போ மனிதர்களுக்குள்ளே, சாதாரண மனிதர்களுக்குள்ளே மயக்கத்தை கொண்டு வருவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. சில விஷயங்கள் ஒரு தண்ணி மாதிரி திரவ நிலையில் குடிக்கிற விஷயம், சிலவை புகைக்கிற விஷயம், சில காரியங்கள் வாயில் ஒதுக்கி கொள்ளுகிற விஷயம், சில ஊசியிலே போட்டுக்கொள்ளுகிற விஷயம். அது மாதிரி இந்த விசுவாசத்தில் மயக்கிறதுக்கும் விதவிதமாய் பல காரியங்களை சாத்தான் வைத்திருக்கிறான். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். விசுவாசத்தில் எனக்கு மயக்கம் வருகிறது, விசுவாசத்தில் மயங்கினவன் அப்படின்னா நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்க வேணாம், நான் மயக்கத்தில் இருக்கேனான்னு கேட்க வேணாம். மயங்கி விட்டால் உங்களுக்கு விசுவாசத்தில் நீங்கள் விசுவாசிக்கிற காரியங்களை குறித்து சந்தேகம் வந்துடும். ஒரு காரியத்தை பார்க்கும்போது அதை உங்களால் தெளிவாக பார்க்க முடியாது. எலக்ட்ரிக் மர கம்பங்களுக்கு முன்னால் நின்று, அந்த எலக்ட்ரிக் போஸ்ட்டு முன்னால் நின்று மனைவியை மாதிரி பார்த்து நினச்சி அதை பார்த்து பேசிக்கிட்டு இருப்பான். நான் தான் வீட்டுக்கு வர்றேன்னு தெரியுமில்ல, சமைச்சு வைக்க வேணாமா, சாப்பாடெல்லாம் சூடுபடுத்தி வைக்க வேணாமா, என்ன பண்ணுற அப்படின்னு அதை பார்த்து பேசுவான். விசுவாசத்தில் மயக்கம் வந்து விட்டாலும் அப்படித்தான். அவங்களுக்கு எதை பார்க்குறோம், எது உண்மை, எது பொய் என்றெல்லாம் தெரியாது. அப்போ இது மாதிரி ஒருவன் மயங்கி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், ஒன்று கர்த்தருடைய காரியங்களில் நேராக நடக்க முடியாது, உங்களால் காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க, அல்லது மாற்றி பேசுவீங்க, அல்லது சில காரியங்களை மறைத்து பேசுவீங்க. சத்தியத்தில் ஸ்டெடியாக உங்களால் நடக்க முடியாது. இரண்டாவது, சத்தியத்தை தெளிவாய் பார்க்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லங்கமான அர்த்தம் தெரியும், அது வேற மாதிரி தெரியும், சாத்தான் நல்லவன் மாதிரி தெரியும். ஒருவர் தன்னுடைய பிரசங்கத்தில் பேசி, சாத்தான் கெட்டவன் யார் யார் சொன்னது? சாத்தான் தான் உங்களை விடுதலையாக இருக்க சொல்லுகிறான். நான் உண்மையிலேயே கேட்டேன். அது ஒரு காலத்தில் கிறிஸ்தவராக இருந்த ஒரு ஊழியராம். ஆனால் இன்றைக்கும் தன்னை கிறிஸ்தவ ஊழியர் என்று தான் சொல்லுகிறார். அவர் சொல்கிறாரு, சாத்தான் உங்களுடைய விடுதலை விரும்புகிறான். நீங்கள் நினைக்கிற மாதிரி சாத்தான் சபிக்கப்பட வேண்டியவனோ அல்லது சாத்தான் வெறுக்கப்பட வேண்டியவனோ அல்ல. நீங்கள் அவனுடைய பக்கத்தில் இருந்து அவனுடைய நியாயத்தை புரிஞ்சிருக்கீங்களா? எல்லாரும் ஒன்று சொன்ன மாதிரி அவனே குற்றம் சாட்டுறீங்களே. சாத்தான் குற்றம் சுமத்துகிறவன் சொல்கிறீங்க, ஆனால் உண்மையில் பார்த்தா சாத்தான் மேலே நீங்கள் தானே குற்றம் சாட்டுறீங்க. எது நடந்தாலும் சாத்தான் 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 சொல்கிறீங்க. சாத்தான் மனிதர்களுடைய விடுதலை விரும்புகிறான். கடவுள் மனிதனை தனக்கு அடிமையாய் வைத்துக்கொள்ள விரும்புகிறார். சாத்தான் பாருங்கள், உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. ஃப்ரீயாக இருங்க, குடிக்கணுமா குடிங்க, சந்தோஷமாக இருக்கணுமா சந்தோஷமாக இருங்க, ஆடணுமா ஆடுங்க, என்ன எப்படி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ மகிழ்ச்சியாக இருங்க, அப்படி தானே சொல்கிறான். ஆனால் பாருங்கள், தேவனுக்கு அடிமையாக வேண்டும், அவர் சொல்கிறதான் கேட்கணும், பார்க்காத நிற்காத, அதை செய்யாத இதை செய்யாதுன்னு 1000 சட்டங்களை போடுவது கடவுள் தானே அப்படின்னு பேசியிருக்கிறார். நானே கேட்டு ஆச்சரியப்பட்டேன். ஆனால் உண்மையிலே ஆவிக்குரிய காரியத்தில் கடவுளுக்கு அடிமையாக இருக்கிறது தான் உண்மையான நம்முடைய விடுதலை. சாத்தானிடத்திலே விடுதலையாக இருப்பது என்பது தான் அடிமைத்தனம். விழிப்புறத்துக்கு தெரியாது. இந்த மயக்கம் ஒரு மனிதனுக்குள்ளே கொடுக்கப்படுகிறது. அந்த விசுவாச மயக்கத்தில் இருக்கவங்களுக்கு எது உண்மை எது பொய் என்று கண்டுபிடிக்க முடியாது. அந்த மயக்கத்தில், ஆவிக்குரிய காரியங்களில் மயக்கம், மேடையிலிருந்து பேசினா உடனே கைதட்டிடுவான். அது உண்மையான சத்தியம்தானா, அது ஆரோக்கியமான உபதேசம் தானே தெரியாது, இது கள்ள உபதேசம் தெரியாது. எல்லாத்துக்கும் விசிலடித்து எல்லாத்துக்கும் கைதட்டி, ஏன் ஆராதனையில் சினிமா பாடல்கள் பாடக்கூடாதா, பாடி ஆடக்கூடாதா? ஆடலாம். கர்த்தர் இதெல்லாம் ஒவ்வொன்றும் இப்படி பார்த்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டார். கர்த்தர்னு அவ்வளோ பொல்லாதவர். ஆமாம் அதானே அப்படின்னு சொல்லி இவர்களும் போய் ஆடிக்கொண்டிருப்பார்கள். பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர்ன்னு சொல்லு. அப்போ எது உண்மை எது பொய், எது கடவுளுக்கு பிரியம் எது பிடிக்காது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, அந்த மாதிரி ஒரு மயக்கம் வருது பாருங்கள், கருத்து மயக்கம். அவர்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை குறித்தோ தேவனுடைய சுபாவங்களை குறித்தோ கர்த்தருடைய காரியங்களை குறித்தோ தெளிவான ஒரு நோக்கம், தெளிவான ஒரு கருத்து இல்லாமல் கண்டதை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மயக்கம்.
இந்த மயக்கத்தை உங்களுக்கு கொண்டு வந்தவன் யார்? ஆண்டவரே நேராக வந்து உங்களுக்கு பிரத்யட்சமாக காட்சி கொடுத்தாரே. பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாக உங்களுக்குள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. அப்போ ஏதோ நடந்திருக்கு இந்த சபையில். கர்த்தருடைய தரிசனம் பெற்றிருக்கிறாங்க. சிலுவையில் அறையப்பட்டவராக அவரை பார்த்துருக்கிறாங்க. இவ்வளோலாம் பார்த்தீங்களே, இப்போ எப்படி இந்த மயக்கம் உங்களுக்குள்ளே வந்துச்சு? அப்போ தேவ ஜனங்களை அவர்களுக்குள்ள இந்த விசுவாச மயக்கத்தை கொடுக்க நிறைய காரியங்களை சாத்தான் வைத்திருக்கிறான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலக பிரகாரமான மயக்கத்தை கொடுப்பதற்கு பல காரியங்களை நம்ம நடைமுறையில் சமுதாயத்தில் வச்சுருக்கிறோம். சில காரியங்கள் திரவ வடிவத்தில் இருக்குது, சில காரியங்கள் அந்த புகை வடிவத்தில் இருக்குது, சில காரியங்கள் அந்த பவுடர் வடிவத்தில் இருக்குது, சில காரியங்கள் ஊசி மருந்து வடிவத்தில் இருக்குது. அப்போ அது மாதிரி சாத்தானிடத்துலையும் நம்மை மயக்குவதற்கு பல விஷயங்களை அவன் வைத்திருக்கிறான். இதில் ஏதாவது ஒன்றை தப்பி தவறி நீங்கள் அதை பயன்படுத்தி விட்டால் அவ்வளோதான், உங்களுக்குள்ள விசுவாச தடுமாற்றமும் மயக்கம் வந்துவிடும். வேதத்தில் பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. அதில் 2 விதமான பிரதான ஜனங்கள் இருக்காங்க. ஒன்று, உலகத்தில் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவங்கன்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவர்கள் கர்த்தர் சொல்வது சமூலமும் சத்தியம் என்று நம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்க இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் கடவுளை முழுவதுமாய் மறுதலித்தவர்கள், கடவுளே இல்லைங்கன்னு சொல்கிறவங்க இருக்கிறான், அல்லது இயேசு கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் விசுவாசிக்க மாட்டாதவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள். இந்த 2க்கு நடுவில் இந்த மயக்கம் கொண்ட ஒரு ஆள் இருக்கிறான். இவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அரைகுறை கீழ்ப்படிதல் உள்ளவர்கள். இந்த கலாத்தியரை புத்தி இல்லாத கலாத்தியர்னு சொல்கிறாங்க. அந்த சபையில் ஆராதனை நடந்துகிட்டு தான் இருக்குது, சபையில் ஜனங்கள் கூடி வரத்தான் செய்கிறாங்க. ஆனால் அவருடைய நடவடிக்கையில் தான் வித்தியாசம் இருக்குது. அப்போ பவுல் பார்க்குறாரு, இவங்க முழுசாக கீழ்ப்படியாமல் போயிடல, கீழ்ப்படியாமையிலே மயங்கின நிலைமையில் தள்ளாடி கொண்டிருக்கிறாங்க. அப்போ கீழ்ப்படுகிற ஜனங்கள்னு ஒரு குரூப்பு, கீழ்ப்படியாதவர்கள் என்று உலக மக்களில் கீழ்ப்படியாதவர்னு ஒரு குரூப். இந்த 2க்கு நடுவில் தள்ளாடி பாதி கீழ்ப்படிஞ்சு பாதி கீழ்ப்படியாமல் ஒரு சந்தேக மனப்பான்மையிலேயே கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துகிறவர்கள் இருக்கிறாங்க. அப்போ நம்மை மதி மயக்கக்கூடிய, விசுவாச மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை குறித்து வேதம் சில காரியங்களை நமக்கு சொல்லுகிறது. என்ன செய்வான் அப்படின்னு கேட்டால், சாத்தான் நம்மை மயக்குவதற்கு வைத்திருக்கிற ஏதுக்களில் ஒன்று, தேவன் விலக்கினவற்றின் மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பை கொண்டு வருவான். எப்போ மனிதனுக்கு இயற்கையாகவே என்ன சுபாவம் இருக்குன்னா, இதை திறந்துடாதன்னு சொன்னால் திறந்து பார்ப்பான். அந்த பக்கத்தில் பார்த்துடாதீங்கன்னு சொன்னால் தான் அது பார்க்கணும் போல தோன்றும். அப்போ தேவன் விலக்கின காரியங்கள் இருக்கு பாருங்க, அது மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பை கொண்டு வருவான். இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அப்படியே உள் மனசில் ஏன் செஞ்சா என்ன என்ற ஒரு ஈர்ப்பை கொண்டு வருவது. அதை செஞ்சிட்டிங்கன்னா அது மயக்கத்தை கொண்டு வந்து விடும். அப்போ இதெல்லாம் வந்து மறைக்கப்பட்டிருக்கிறது தான் அதிகமான ஈர்ப்பு உள்ளவைகள். சும்மா திறந்திருந்தால் ஒன்றும் தெரியாதவனுக்கு சில விஷயங்களை கர்த்தர் விலக்கி இதை செய்யக்கூடாதுன்னு வச்சிருக்கிறாரு பாருங்க, அவைகள் மேலே ஒரு நாட்டத்தை உண்டு பண்ணுவான். நீங்கள் பார்க்காம தான் போவீங்க, பார்க்க வைப்பான். அதை குறித்து நீங்கள் யோசிக்காம தான் இருப்பீங்க, யோசிக்க வைப்பான். எத்தனையோ முறை ஆதாமும் ஏவாளும் அந்த விலக்கப்பட்ட விருட்சத்தின் வழியாக கடந்து போயிருக்காங்க, நடந்து போயிருக்கிறாங்க. ஒரு நாள் கூட அவங்க அதை பற்றி அவங்களுடைய மைண்டில் அதை வந்து எடுத்துக்கொள்ளவே இல்லை. அவர்கள் தங்களுடைய காரியத்தை நிறைவேற்ற போனாங்க. சாத்தான் அந்த பழத்தை பறித்து கையில் கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லலை. நீங்கள் நல்லா பாருங்கள், அவர்கள் கர்த்தர் விலக்கின காரியத்தை கவனிக்காமல் போகிறான்ல, அதன் மேலே ஒரு ஈர்ப்பை கொண்டு வந்தான். சாத்தான் பழத்தை பறிச்சான் இருக்கா, அந்த அம்மாட்ட கொண்டாந்து கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கன்னு கொடுத்தான்னு இருக்கா. அவள் தன் கையை நீட்டி அந்த பழத்தை பறித்து தானும் பூசித்து தன்னுடைய புருஷனுக்கும் கொடுத்தாள். அப்படி தான் வசனம் போட்டிருக்கு. பறித்தது யாரு? ஏவாள் தான் பறித்தாங்க. சாத்தான் அதை பறித்து எடுத்து கொண்டு வந்து வழியில் நின்று வழிமறித்து இதை சாப்பிட்டு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லலை. அப்போ சாத்தான் என்ன செய்வான், எந்த ஒரு காரியத்தையுமே அதன் மேலே ஈர்ப்பைத்தான் உண்டு பண்ணுவான். நீங்கள் தான் அதை செய்யணும்.
அப்போ தானே உங்கள் மேலே குற்றம் வரும். அப்போ விலக்கப்பட்ட காரியங்கள் மேல் ஒரு ஈர்ப்பை, நம்முடைய எண்ணத்தை அதன் மேலே திசை திருப்புவது. இது கர்த்தருக்கு பிரியமில்லாதது, இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா, நீங்கள் அதை கடக்கும் போதும் வரும்போதும், நீங்கள் அதை நினைக்காம இருந்த போதும் கூட அதை நினைக்கும்படிக்கு ஒரு நினைப்பை தூண்டுவான் உள்ள. அதன் மேலே ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு. இதை தோண்டுவது சாத்தானுடைய தந்திரத்தில் பிரதான தந்திரம். அதை நீங்கள் செய்து விட்டால் ஒரு மயக்கத்தை கொண்டு வந்துடுவான். ஆதியாம புஸ்தகத்தில் பாருங்கள், தேவன் விலக்கின கனி, அதன் மேலே ஒரு நாட்டத்தை ஏற்படுத்துவதுதான் அவனுடைய வேலை. நாட்டத்தை ஏற்படுத்திட்டா அதுக்கப்புறம் செய்கிறது உங்களுடைய வேலை. பாருங்கள், அப்பொழுது ஸ்திரீயானவள், ஆதியாமம் 3வது அதிகாரம் 6வது வசனம், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும். இதுவரைக்கும் அந்த அம்மா அதை கவனிக்கவே இல்லை. ஆனால் சாத்தான் அந்த விருட்சத்தை பாருன்னு சொல்கிறான். இந்த கவனத்தை எப்படி திருப்புறான் பாருங்க. இந்த தோட்டத்தில் இருக்கிற மரத்தின் கனிகளை எல்லாம் புசிக்கக்கூடாதுன்னு கர்த்தர் உங்கள்கிட்ட சொன்னதுண்டா அப்படின்னு கேட்குறான். இப்போ தான் அந்த அம்மா சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பழத்தையும் புசிக்கலான்னு சொல்லியிருக்கிறாரு, ஆனால் இந்த நடுவில் இருக்கிற விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ என்ன செய்கிறான் என்றால், இந்த அம்மாவுடைய கவனத்தை ஒரு பர்டிகுலர் கர்த்தர் விலக்கின காரியத்தின் மேலே ஃபோக்கஸ் பண்ணுகிறான். அவங்க தான் நம்ம தான் எல்லா பழத்தையும் சாப்பிட்றோமே, திருப்தியாக தானே இருக்கோம்னு நினைக்கல. அதெல்லாவற்றையும் மறக்க வைத்து விட்டு, எது விலக்கப்பட்டதோ, எது பாவத்தை கொண்டு வருமோ அதன் மேலே நம்முடைய கவனத்தை ஃபோக்கஸ் பண்ண வைப்பான். அதுக்கு தான் முதல் கேள்வி அந்த கேள்வி. அவங்களுடைய பார்வை எல்லா மரத்தின் மேலும் இருந்தது. இல்லை, நீ விலக்கப்பட்ட மரத்தை பாரு அப்படின்னு அந்த அம்மாவுடைய பார்வை திருப்புறதுக்கு, அந்த ஈர்ப்பை உண்டு பண்ணுவதற்கு, விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசியக்கூடாது அப்படின்னு. அப்போ உடனே அவர்களை அந்த கனியின் மேலே கவனத்தை திருப்பினான். அந்த அம்மா அப்போ பார்த்த போது அந்த கனியை, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதனுடைய கனியை புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இதில் 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த விருட்சத்தில் இருந்த அந்த பழம் பளபளன்னு இருந்ததுங்க, அந்த பழத்தினுடைய வாசனை சாப்பிடணும் போல இருந்தது. நீங்கள் அந்த வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாள் எதை பார்த்து இச்சித்தார்கள் என்றால், விருட்சத்தை பார்த்து. மரம் நல்லா இருந்ததான். பாருங்களேன், அந்த மரம், விருட்சம்னா மரம், அந்த மரம் புசிப்புக்கு நல்லதும். இதில் இருக்கிற கனியை மாத்திரம் இல்லை, இலையை கூட சாப்பிடலாம் போல இருக்கே, அதில் இருக்க மரப்பட்டை கூட சாப்பிடலாம் போல இருக்கே, மரமே சாப்பிடலாம் போல இருக்கே. அந்த அம்மா பார்க்கும்போது அந்த மரம் புசிப்புக்கு நல்லதும், அந்த மரம் பார்வைக்கு நல்லதும், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படதும் என்று சொல்லி அப்புறம் இந்த கனியை பறித்து புசித்தாங்க. இந்த மரம் இவ்வளோ அழகாக இருக்கேன்னு பார்த்துட்டு அந்த மரத்தின் கனி எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு புசிச்சாங்க. என்றால் உங்களை பாவத்துக்கு தூண்டுகிற காரியம் அல்ல, அதை சார்ந்திருக்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு கவர்ச்சிகரமாக தோன்றும். அதை ஒட்டி இருக்கிற காரியங்கள் எல்லாமே அப்படி கவர்ச்சியாக தோன்றுவிப்பான். அப்போ என்ன செஞ்சிருக்கணும், அந்த கனியைத்தானே அவங்க புசிக்கணும்னு சொல்லி, கனியின் மேலே மாத்திரம் இல்லை, அந்த கனி சார்ந்திருக்கிற மரம், அந்த கனியில் இருக்கக்கூடிய மற்ற காரியங்கள், அந்த மரத்தில் இருக்கிற மற்ற காரியங்கள் எல்லாவற்றின் மேலும் ஒரு ஈர்ப்பையும் ஒரு கவர்ச்சியையும் அந்த அம்மாளை கவனிக்கும்படிக்கு செய்ய அவருடைய மனதை திருப்பினான். இன்னைக்கு அப்படி தான் நடக்குது. ஆனால் அந்த கனியை புசிக்க வச்ச உடனே அவர்களுக்குள்ளே மயக்கம் வருகிறது. தேவன் அவர்களுக்கு வைத்திருந்த கட்டளைகள், சட்டங்கள் எல்லாம் மாறி போய் அந்த பழத்தை புசிச்ச உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. மயக்கம் வருது, ஒரு விசுவாச மயக்கம். முதல்ல இந்த அம்மா தானே சாப்பிட்டாங்க, 2 பேரும் சேர்ந்தா போனாங்க? இல்லை, முதல்ல இந்த அம்மா அந்த பழத்தை பறித்து புசித்து. ஏன் அந்த அம்மா மாத்திரம் போனாங்கன்னு சொல்கிறேன்னா, சத்துரு பேசும்போது ஆதாம் எந்த பதிலும் பேசினதாக குறிப்பிடப்படவில்லை. ஏவாள் தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த இடத்துல ஏவாள் தான் இருந்தாங்க. அவங்க புசிச்ச உடனே கண் திறந்துருக்கும்ல, ஐயோ நம்ம தப்பு செஞ்சிட்டோமேன்னு தோன்றி இருக்கணும்ல. அப்போ ஏன் அதை கொண்டு போய் புருஷனுக்கு கொடுத்தாங்க? மயக்கம். அவங்களுக்கு இது நமக்குள்ளே ஒரு தப்பு நடந்துச்சுன்னு தெரியலை, நாம் கர்த்தரை விட்டு விலகி விட்டோம் தெரியலை, கண்கள் திறக்க தெரியலை, தெரிஞ்சே கொண்டு போய் அவருக்கு அதை கொடுத்தார்கள்.
அவர் தானும் புசித்து தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்தாள். அப்போ 2 பேருமே தவறு செய்து தேவனுடைய சந்நிதியிலிருந்து துரத்தி விடப்பட்டாங்க. அப்போ முதல்ல பாருங்க, விலக்கப்பட்ட காரியங்கள் மேலே ஒரு கவர்ச்சியை உண்டு பண்ணும். அதை சார்ந்திருக்கிற எல்லாவற்றின் மேலும் ஒரு கவர்ச்சியை உண்டு பண்ணும். நீங்கள் அதற்கு இடம் கொடுத்து அதை புசிக்கும் போது உங்களுக்கு மயக்கம் வந்து நம்ம என்ன செய்கிறது நல்லதா தப்பா அப்படின்னு தெரியாமல் உங்களை மயக்கி வைத்து தீமையான காரியங்களை பார்க்கும்படி கண்களை திறந்து நம்ம நிர்வாணியாக இருக்கிறோமே அப்படின்னு பார்த்தாங்களாம். 2வது காரியம் பாருங்க, கர்த்தருடைய கட்டளைக்கு எதிராக பொய்யான கருத்துக்களை உங்கள் முன்பாக வைப்பது. ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லியிருப்பாரு, அதை குறித்து ஒரு தவறான பொய்யான கருத்தை வச்சு உங்களை விசுவாசத்துக்கு கீழ்ப்படியாதபடிக்கு மதி மயக்குவது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 4:5 அவன் தன்னுடைய அந்த பொய் வேலையை ஆரம்பிச்சிட்டான். பொய்யை நம்ப வச்சிருவான். என்ன செய்கிறான் பாருங்கள், இதை புசிக்கும் அந்த நாளில் நீங்கள் சாகவே சாவதில்லை. யார் சொன்னா உங்களுக்கு? இல்லை, கடவுள் அப்படி தான் சொல்லுவார். அதை கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள். நீங்கள் தேவர்களைப் போல மாறுவது கடவுளுக்கு விருப்பம் இல்லை. எங்கே நமக்கு போட்டியாக வந்துருவானோ அப்படின்னு நினைக்கிறார். ஆகவே தான் அவர் நீங்கள் இதை சாப்பிட்டு நீங்களும் அவருடைய ஸ்தானத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு பயந்து இதை மாத்திரம் தொடாத அப்படின்னு சொல்லியிருக்கார். இதெல்லாம் அவன் சொல்கிற இந்த ஒரு பொய்யில் அடங்கி இருக்கிற விஷயங்கள். அதில் அவன் சொல்கிறான், சாகவே சாவதில்லை. இதை புசிக்கும் அந்த நாளில் சாகவே சாவீர்கள்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. சாகவே சாவதில்லை. யார் சொன்னா உங்களுக்கு? அப்போ கர்த்தர் ஒரு உண்மையாக ஒரு காரியத்தை வச்சுருந்தா அந்த காரியத்தின் மேலே ஒரு தப்பு அபிப்பிராயத்தை உண்டாக்குவான். தவறான ஒரு அபிப்பிராயத்தை உண்டாக்குவான். பல சமயங்களில் கடவுளை நம்ம சந்தேகப்படுவோம். ஏன் எனக்கு இப்படி நடக்குது? நான் இவ்வளோ ஜெபம் பண்ணியும் ஏன் என்னை பாராத முகமாக இருக்கிறார்? எத்தனை பேர் இப்படி சொல்லிட்டு கர்த்தரை விட்டு வெளியே போயிருக்காங்க. யோபுவை கூட சோதிக்கும் போது அவர் எப்படியாவது கர்த்தர் மேலே சந்தேகப்படுவார் அப்படின்னு நினச்சித்தான் அவருடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் நெகட்டிவாக மாற்றினான். ஆனால் கடைசி வரைக்கும் யோபு தன் வார்த்தையில் கூட பாவம் செய்யலை. அதுதான் யோபு. அப்போ அவனுடைய நோக்கம் என்னென்னா, கடவுள் உனக்கு சகாயராக இருந்தார்ல, இவ்வளோ பணத்தை கொடுத்தார்ல, உனக்கு எல்லாம் வசதியை கொடுத்தார்ல, பிள்ளைகளை கொடுத்தார்ல, இப்போ நீ அவருடைய அன்பை சந்தேகப்படுற மாதிரி சில சம்பவங்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வருகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில் பல சமயங்களில் ஏதாவது ஒரு காரியம் நமக்கு உடனே கிடைக்கலன்னா கடவுள் மேலே ஒரு சந்தேகம் வந்துடும். ஏன் அவர் நமக்கு இதை செய்யலை? ஒருவேளை கடவுளுக்கு பலம் இல்லையோ? ஏன் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஏற்ற வெற்றியை தரல? சில சமயங்கள் வரும்போது சாத்தான் தான் அதை தூண்டுறது. அவன் கடவுளுடைய வல்லமைக்கும் அன்பிற்கும் எதிரான தப்பு அபிப்பிராயங்களை மனசில் போட்டுருவான். பாருங்கள், சாவீர்கள் என்று சொன்னால் சாக மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று பாருங்களேன், கர்த்தரை குறித்த தப்பு அபிப்பிராயங்களை அவருடைய மனதில் ஏற்படுத்துவது. ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவனுக்கு தன்னுடைய தோட்டத்தில் அவனுடைய திறமைக்கு தக்க வேலையை கொடுத்தார். அவனை கொண்டு அவனுடைய வீட்டில் வேலைக்காரரை வச்சுருந்தார். அப்போது அவர் வெளி தேசத்துக்கு போகும்போது அந்த 3 வேலைக்காரர்களை அழைத்து ஒருவனிடத்தில் 5 தாலந்து, ஒருவனிடத்தில் 2 தாலந்து, ஒருவனிடத்தில் 1 தாலந்து கொடுத்து வெளி தேசத்துக்கு போய்விட்டார். திரும்ப வரும்போது 5 தாலந்து வாங்கினவன் அதை வியாபாரத்தில் போட்டு விருத்தியாக்கி டபுள் மடங்கு 10 தாலந்தா திருப்பி கொடுத்தான். எஜமானுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து 2 தாலந்து வாங்கினவன் அவன் அதை கொண்டு வியாபாரத்தில் போட்டு அதை 2 மடங்காக்கி கொடுத்தான். இந்த 1 தாலந்து வாங்கினவன் அதை அப்படியே கொண்டு அவர்கிட்ட கொடுத்தான். கொடுத்ததுக்கு என்ன காரணம் சொன்னால் அவர் கேட்டார், ஏப்பா நான் கொடுத்த காசு அப்படியே திருப்பி கொடுத்துருக்கிறியே, இதை விருத்தி ஆக்கலையா, இதை பெருக வைக்கலையா, நீ சோம்பலாக இருந்ததுக்கு காரணம் என்ன? அதுக்கு அவன் ஒரு காரியம் சொல்கிறான் பாருங்க, நான் நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவருமாகிய கடின குணமுள்ள எஜமான் என்று அறிந்து பயந்து நான் இந்த காசை பத்திரமா சேர்க்கேன். ஏன் இந்த ஆளுடைய வம்பு அப்படின்னு. அப்போ இவன் வச்சிருந்த அந்த அபிப்பிராயம் ஒரு தப்பு அபிப்பிராயம். யார் அவனுக்குள் அதை விதைத்தார் என்று தெரியாது. பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் 19:21 ஒரு தப்பு அபிப்பிராயம் அவனுடைய மனசுக்குள்ளே போயிருச்சு.
அவர் எவ்வளவு நல்லவர் என்பதெல்லாம் அவன் யோசிக்கல. நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமாகிய கடின மனமுள்ள எஜமான் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். இந்த பயம் ஒரு அர்த்தமற்ற தப்பு அபிப்பிராயத்தினாலே உண்டாகிற பயம். உண்மையிலே அந்த எஜமான் இவன் சொல்கிற மாதிரி கெட்டவன் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி கெட்டவனாக இருந்தால் இவன் தகுதி குறைவுள்ளவனாக இருந்தும் அவனுக்கு தன்னுடைய வீட்டில் அல்லது பண்ணையில் வேலை கொடுத்துருக்க மாட்டான். ஏனென்றால் அவனுடைய தகுதிக்கு ஏற்றபடியான தாளந்துகளை கொடுத்தான் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. அப்போ 5 தாளந்து வாங்கினவன் 5 தாளந்து வாங்குகிற அளவிற்கு அவன் ஒரு நல்ல ஞானமுள்ள அல்லது ஒரு மிக திறமையான ஒரு வேலைக்காரன். 2 தாளந்து வாங்கினவன் அவனுடைய தகுதி 2 தாளந்து வாங்குகிற தகுதி, இவன் தகுதி குறைந்தவன், அதனால தான் 1 தாளந்து கொடுத்தார். அப்போ தகுதி குறைந்தவன் என்று அவருக்கு தெரிஞ்சிருந்தும் தன்னுடைய பண்ணையிலே அவனுக்கு வேலை கொடுத்துருக்காரு பாருங்க, அதை மறந்துட்டான். 2வது, இந்த எஜமான் இவன் சொல்கிற மாதிரி உண்மையிலே அப்படிப்பட்டவரான்னு பார்த்தா இல்லை. அந்த 5 தாளந்து வாங்கினவன் அதை 10 தாளந்தாய் விருத்தியாக்கி கொடுத்ததை பார்த்து, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, நீ 10 பட்டணத்துக்கு மேலே அதிகாரியாக இருன்னு சொல்லி அவனுக்கு 10 பட்டணங்களை பொறுப்பிலே கொடுத்தார். 10 பட்டணத்தின் எடுத்துக்கையா, 10 ஊர். 10 தாளந்தா நீ மாற்றி கொடுத்து இல்லை, அதில் 10 ஊர். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கொடுத்தது 5 தாளந்து, அதை 10 தாளந்தா மாற்றினான். அப்போ இவனுடைய திறமையிலே கிடைச்சது 5 தாளந்து தான். அப்போ 5 தானே கொடுக்கணும், 5 பட்டணம் தானே கொடுக்கணும். ஏன் 10 பட்டணம் கொடுத்தார்? அதில் இருக்கிற 5 தாளந்து எஜமானுடைய தாளந்து தானே. அவர் தன்னுடைய பங்கையும் சேர்த்து அவனுக்கு கொடுக்குற அளவுக்கு தாராள குணம் உள்ள எஜமானாய் இருந்திருக்கிறார். 2 தாளந்து கொடுத்தவன் அதை 4ஆய் கொண்டு வந்து திருப்பி கொடுத்தான். அதில் 2 தான் அவனுடைய அந்த திறமையை காட்டுது, மீதி 2 எஜமானுடைய தாளந்து அது. அப்போ தன்னுடைய பங்கையும் சேர்த்து அவனுக்கு 5 பட்டணத்தின் மேலே அவனை அதிகாரியாக்கினார். அவன் கையில் 5 பட்டணத்தை கொடுத்தாரு. அப்போ எவ்வளவு தாராள குணம் உள்ள, அவர்களை போஷிக்கிற அவருடைய திறமையை பார்த்து அவனுக்கு அது கொடுப்போமே அப்படின்னு சொல்லி அவர்கள் கையிலே கொடுத்தவர். ஆனால் இவன் பாருங்க, அவரை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டான். இந்த ஆள் பொல்லாதவனாக தான் இருப்பானோ. நமக்கு பல சமயங்கள் அப்படி வரும். இவன் உண்மையிலே நம்மை வஞ்சிக்கிறானோ, நம்மை ஏமாற்றுகிறாரோ, நம்முடைய உழைப்பெல்லாம் சுரண்டி கொண்டு அதற்கேற்ற அங்கீகாரத்தை நம்ம கொடுக்காம இருக்கிறானோ. கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்து பார்த்தால் அந்த எஜமான் எப்படிப்பட்டவர் என்பதை விளங்கி கொள்ள முடியும். நீங்களே பாருங்களேன், நானே சொல்கிறேனே, அவருக்கு இவ்வளவு ஒரு ஆளை பார்த்து தாராள மனசோட ஒருவனுக்கு கொடுக்கிற, தன் வேலைக்காரனுக்கு கொடுக்குற ஒரு எஜமானை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த இடத்துல தன் வேலைக்காரன் திறமையுள்ளவன்னு பார்த்துட்டா அவன் கையில் எதையும் கொடுக்க தயங்க மாட்டார். அப்போது இப்படிப்பட்ட ஒரு நல்ல எஜமானை கடின மனம் உள்ளவர் இவனாக நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி வேலைன்னு வரும்போது சில நேரத்தில் கடினமாக தான் சொல்லுவாங்க. நம்ம சோம்பேறித்தனமாக இருந்தால் அதுக்காக நம்ம கொஞ்சிக் கொண்டே இருப்பார்களா? நாங்கள் கர்த்தரிடத்தில் ஊழியம் செய்யும்போது எங்களுடைய அனுபவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில இடத்துல கர்த்தர் கடினமாய் தான் நடத்துகிறார். இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம அவருடைய அன்பை விளங்கி கொள்ளுகிறோம். இந்த உலகத்தில் தான் நான் கடவுளுடைய காரியங்களை, கடமைகளை செய்ய முடியும். நான் எவ்வளோக்கெவ்வளோ செய்கிறேனோ பரலோகத்தில் என்னுடைய பலன் மிகுதியாக இருக்கும். அதனால தான் எனக்கு இவ்வளோ சான்ஸு, இவ்வளோ சந்தர்ப்பம், இவ்வளோ வேலையை கொடுக்குறான்னு நினைக்கிறோம் ஒழிய, அவர் நம்ம வச்சு சம்பாதிக்கிறாரு, நம்மை வைத்து உயர்த்தி கொள்ளுகிறாரு நம்ம ஒரு நாள் நினைக்கிறது இல்லை. ஆனால் இவனுக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஆள் கடினமான ஆள், இவன் காசை கொடுத்தான்னா அவ்வளோதான், இவன் காசை நம்ம ஏதாவது தப்பாக பண்ணிட்டோம்னா தொலைச்சிருவான் அப்படின்னு நினச்சி வைக்காத இடத்துலேருந்து எடுக்கிறவரான். அப்படி இருந்தால் இவன் வச்சிருந்த அந்த 5 தாளந்து கொடுத்தவனை ஒன்றும் இல்லாமல் அந்த தாளந்தை வாங்கிட்டு பேசாமல் அனுப்பியிருக்கலாமே. அவனுக்கு ரிவார்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ உண்மையிலே அந்த எஜமான் நல்லவர், தாராள மனசு உள்ளவர், தன்னுடைய வேலைக்காரர்கள் மேலே அக்கறை உள்ளவர். ஆனால் இவன் தப்பபிப்பிராயம் உள்ளவன். இப்படி ஒரு தப்பு அபிப்பிராயத்தை உள்ளே போட்டாச்சுன்னா ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையவே டோட்டலாக சிதறி போக பண்ணிடுவான். அந்த தப்பு அபிப்பிராயம் உள்ளே வந்த உடனே ஒரு மயக்கம் வருது பாருங்க அவனுக்கு. எஜமான பார்த்தா வில்லன் மாதிரி தெரியுது, அவள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வித்தியாசமான அர்த்தம் தெரியுது, ஒரு கருத்து குழப்பம், ஒரு மயக்கம், அவன் செய்கிறதுக்கெல்லாம் தப்பான அர்த்தங்கள் தோன்றுகிறது. காசை கொடுக்குறானே, என்ன செய்ய காத்திருக்கானோ அவனு ஒரு பயம் வருது. பயந்திருந்தேன், வந்துருவாரோ, தினம் போய் மண்ணை தோறி லேசாக பார்க்குறது இருக்கா, புதைச்சி வச்சது இருக்கா,
ஒளிச்சு வச்சது இருக்கா, பயந்திருந்தேன், எல்லாம் பாருங்களேன் வீணான தப்பான பயங்கள். கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்து பார்த்தால் அந்த எஜமானுடைய உண்மையான குணம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் யோசிக்க விட மாட்டான் சாத்தான். அவன் கொண்டு வந்து கொடுக்குற அந்த மயக்கத்தின் பொருள், மயக்க பொருள் தப்பபிப்பிராயங்கள். கடவுள் மேலே தப்பபிப்பிராயம் வரும், பரலோகத்தை குறித்து தப்பபிப்பிராயம் வரும், வசனத்தை குறித்து தப்பபிப்பிராயம் வரும், ஊழியங்களை குறித்து தப்பபிப்பிராயம் வரும். இவைகள் எல்லாம் கொண்டு வந்து மெல்ல போட்டு போயிட்டானா, தப்பு அபிப்பிராயம் வந்துருச்சுனாலே உங்களுக்கு மயக்கம், ஒரு கருத்து மயக்கம் வந்துடும். மனைவியை பற்றி கணவனுடைய மனசில் ஒரு தப்பு அபிப்பிராயத்தை போட்டால் அது செய்கிற எதை பார்த்தாலும் அவனுக்கு உண்மையான தோற்றம் என்னன்னு அவனால் கண்டுபிடிக்க முடியாது. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லி தீமையோடு தான் பிணைத்து பார்ப்பார்கள். அப்போ கர்த்தருடைய இந்த மாதிரியான தப்பு அபிப்பிராயங்களை கொடுத்துருவான். சில சமயத்தில் நீங்கள் பாருங்கள், கர்த்தருடைய கற்பனைகள் பாரமானவைகள். இதெல்லாம் யாரையா கடைப்பிடிக்க முடியும்? கடவுளுடைய கட்டளைகள் பாரமானவைகள், யாரும் அதை கடைப்பிடிக்க முடியாதுங்கிற ஒரு எண்ணத்தை உள்ளே கொண்டாந்து போட்டுருவான். அப்படி போட்ட உடனே நமக்கு பார்த்தா இதெல்லாம் எப்படிங்க கடைப்பிடிக்க முடியும்? கர்த்தர் அவருக்கு என்ன, அவர் சொல்லுவார், பரலோகத்தில் இருக்கிறாரு, அவர் சொல்லுவார், நமக்கு செஞ்சு பார்க்குறவங்க தான் தெரியும். ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்வதுன்னா, தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுறேன்னா, சபையை நடத்தி பார்த்தா தானே தெரியும். என் தலையில் பாரமானவைகளை சுமத்தி இருக்கிறாங்க. இது சாத்தான் நம்முடைய மனசில் கொண்டு வர ஒரு எண்ணம். பாரமானவைகள், கடவுளுடைய கட்டளைகள் பாரமானவையா, அதெல்லாம் யாரும் கடைப்பிடிக்க முடியாது, நீ இதிலெல்லாம் முயற்சி பண்ணாத என்கிற ஒரு தப்பு அபிப்பிராயத்தை மனசில் போட்டாச்சுன்னா, நீங்கள் கடவுளுடைய காரியம் எதை பார்த்தாலும் ஒரு மயக்கம், உங்களுக்கு ஒரு குழப்பம், அதோடைய உண்மைத்தன்மை என்னது என்பதை உங்களால் விளங்கி கொள்ள முடியாது. 1 யோவானுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது பாருங்க, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அதான் உண்மை. ஆனால் நமக்கு பல சமயங்களில் அது பாரமானதை போன்ற ஒரு தோற்றத்தை நம்முடைய மனசில் கொண்டாந்து போட்டுருவான். இயேசு மேலும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மத்தேயு 11வது அதிகாரம் 30வது வசனத்தில், என்னுடைய நுகம், நான் உங்கள் மேலே ஏற்றி வச்சிருக்கிற பாரம் மெதுவாயும் என் சுமை இலகுவாகவும் இருக்கிறது. நீங்கள் வேலை செய்யணும் உலகத்தில், அப்போ தானே உங்களுக்கு ரிவார்டு கொடுக்க முடியும். ஆனால் நான் உங்கள் மேலே பாரமான ஒரு நுகத்தை ஏற்றாமல், நீ வேலை செய்கிறவருக்கான இலகுவா உன்னால் சுமக்க முடிகிற ஒரு இலகுவான சுமையைத்தான் உன் மேலே ஏற்றி இருக்கிறேன். ஆனால் நீ எதுவுமே செய்யலைன்னா பரலோகத்தில் பலன் கிடைக்காதே, உன்னை செய்ய வைக்கிறது தான் கொடுத்துருக்க. ஆனால் நீ சுமக்கிற அந்த இலகுவான பாரத்தை சாத்தானுடைய மனசில், ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிற, எவ்வளோ வேலை செய்கிற, இதற்குண்டான பலன் உனக்கு கிடைச்சிச்சா அப்படிலாம் சொல்லி மனசில் நீங்கள் சுமக்கிற சுமையை பாரம் என்பதை போல காட்டி விடுவான். அதனால் நமக்கு ஒரு மயக்கம் உண்டாகி கடவுள் மேலே சந்தேகம் வந்துடும், அல்லது நம்ம செய்கிற ஊழியத்தில் சலிப்பு வந்துடும். இதை வேதம் சொல்லுகிறது. அடுத்து அவன் வைத்திருக்கிற போத பொருள், மயக்கம் கொடுக்கக்கூடியது, மயக்குகிறவனுடைய மயக்கம். அடுத்த மயக்கம் என்னன்னா, நம்முடைய மாம்ச விருப்பம் அல்லது இச்சையை தூண்டுவது. எல்லா மனிதனுடைய மாம்சத்திலையுமே மாம்சத்தின் கிரியைகள் அல்லது மாம்சத்தின் இச்சை என்று ஒன்று எல்லாருக்கும் இருக்கும். மாம்சம் இருக்க வரைக்கும் இருக்கும். ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இச்சிக்கிறது. ஆவியினால் மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சத்துக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, ஒரு விருப்பம் இருக்குது. தண்ணி குடிக்கணும் போன்ற அடிப்படை ஆசைகள், சாப்பிடணும் ஆசைகள் இருக்குது. இது மாதிரி இன்னும் கொஞ்சம் டீப்பாக வேறு விதமான ஆசைகளும் இச்சைகளும் மனுஷனுடைய மாம்சத்தில் கண்டிப்பாக இருக்குது. அந்த மாம்சத்தின் இச்சைகள் அடக்கப்பட்டிருக்கிற வரைக்கும் பாருங்கள், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. அதை பற்றி ஒரு சொல்லும்போது சொல்கிறாரு, மாம்சத்தின் கிரியைகள், ஆவியின் கனிகள் 9: அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சை அடக்கம். இச்சை இல்லாமை என்று அங்கே சொல்லலை, இச்சை இருக்கும், அதை அடக்குவாங்க, அடக்கி வச்சுருப்பாங்க. அதை ஆவியினாலே அவர்கள் மேற்கொண்டிருப்பாங்க. ஆனால் சமயம் வரும்போது ஒரு நல்ல ஒரு மாட்டை கட்டி வச்சிருக்க மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. இவன் சமயம் வரும்பொழுது அந்த மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தின் விருப்பம் இருக்குல்ல, அதை
மெல்ல ஒரு டெம்ப் பண்ணி விட்டுருவான், தூண்டி விடுவான். அந்த தூண்டி விட்ட உடனே அந்த மாம்சத்தின் இச்சை மனதுக்குள்ளே வந்துருச்சுன்னா நமக்கு ஒரு மயக்கம் வந்துடும். எதை செய்கிறோம் எதை செய்யக்கூடாது என்று தோன்றாதபடிக்கு அந்த காரியத்தில் போய் விழ ஆரம்பிச்சிருவோம். ரோமர் 8வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, எப்படி என்றால் மாம்ச சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. இந்த மாம்ச இச்சை தூண்டி விட்டால் என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியும். தூண்டி விட்டால் அவன் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான், கடவுளுக்கு கீழ்ப்படிய மாட்டான். அது கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும்? இதை மெல்ல நம்ம அவிழ்த்து விட்டு விட்டாலோ தூண்டி விட்டுட்டாலோ ஆட்டோமேட்டிக்காக இவன் அந்த இச்சையினாலும் அந்த மாம்சத்தினுடைய விருப்பத்தினாலும் இயக்கப்பட ஆரம்பிச்சிருவான். அப்படி இயக்கப்பட ஆரம்பித்தா அவனுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய மயக்கம், ஒரு குழப்பம் உண்டாக ஆரம்பித்து அவன் தேவனுடைய கட்டளைகளுக்கும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த எந்த பொறுப்புக்கும் அவன் கீழ்ப்படிய கூடாமல் ஒரு மனிதனாக அவன் மாறி விடுவான். நல்லா இருக்கிற மனுஷன்தான், குடிச்சோன்னு தானே வேறையாக மாறிடுறான். குடும்பத்தை நேசிக்கிறவன் தான், பிள்ளைகளை நேசிக்கிறவன் தான். ஆனால் குடித்த உடனே மனைவி அடிக்கவும், வீட்டில் சண்டை போடவும், பிள்ளைகளை தெருவில் துரத்தவும். அப்போ அவனுக்குள்ளே இந்த மயக்கத்தை கொடுத்துட்டா போதும், அவனுடைய குணத்தை மாற்றிடலாம், அவனுடைய நோக்கத்தை மாற்றிடலாம், அவனை மயங்க வைத்து விடலாம், அவனை செயலற்றவனாக்கி விடலாம். அப்போ இதை உள்ளே கொண்டு வருவது, நம்முடைய மாம்சத்துக்கு சில விருப்பங்களும் இச்சைகளும் இருக்குது. வேதம் கலாத்தியர் 5:17, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், மாம்சத்துக்கு மாத்திரம் கொஞ்சம் இடம் கொடுத்து கனம் கொடுத்துட்டிங்கன்னா அது யாருக்கு எதிராக வேலை செய்யுன்னு கேட்டால் ஆவிக்கு எதிராக தான் வேலை செய்யும். எல்லா மனுஷனுடைய மாம்சம் ஆவிக்கு எதிராக கிரியை செய்ய ஆரம்பிக்கும். மாம்சம் ஆவிக்கு எதிராகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய நினைப்பீங்கல்ல, ஒரு ஊழியம் செய்யணும், ஜெபம் பண்ணணும், கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கான், செய்ய விடாது. அது ஒரு மயக்கத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லும். அடுத்த காரியம் பாருங்க, நமக்கு ஒரு மயக்கத்தை கொண்டு வருவதற்கு காரணம், ஒரு ஆவிக்குரிய காரியத்தை செய்ய முடியாதபடி ஒரு தடுமாற்றத்தை, ஒரு சோர்வை உண்டு பண்ண அடுத்த காரியம் என்னன்னு பார்த்தா மயக்கம், காரணமற்ற பயம். ஒரு பயத்தை மனசுக்குள்ளே போட்டுறது. அந்த பயத்தை, காரணமற்ற பயம், அதை தூண்டி விட்டு விட்டால் அவன் கீழ்ப்படியாமல் போயிடுவான். யோனா ஒரு தீர்க்கதரிசி தான், அமித்தாயின் குமாரனாகிய யோனா. அப்போ அவங்க தகப்பனுடைய பேருமே எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அவரும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தவர், ஒரு தீர்க்கதரிசனுடைய புத்திரன். அவர் கர்த்தருடைய ஊழியக்காரன் தான். ஆனால் கர்த்தருடைய கட்டளைக்கு ஏன் கீழ்ப்படியாமல் போனார்? அவருடைய மனசில் ஒரு பயத்தை கொண்டு வந்தான். அது உண்மையானு கேட்டால் உண்மை இல்லை, உண்மையான பயம் இல்லை, வீணான பயம். ஏனென்றால் நினிவே அசீரியர்களுடைய பட்டணம். அந்த அசீரிய ராஜாவும் சரி, அசீரிய ஜனங்களையும் குறித்து நீங்கள் சரித்திரத்திலையும் பைபிளையும் படித்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான மனிதர்களாக இருப்பாங்க. அவங்க ஒரு சேடிஸ்ட் மாதிரி இருப்பாங்க. ஜனங்களை கொலை செய்ய அவர்கள் துணிந்திருப்பார்கள், பயப்பட மாட்டாங்க எதுக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த ரவுடிஸ் மாதிரி இருப்பாங்க, ராஜாவிலேருந்து கீழே இருக்க குடிமக்கள் வரைக்கும். ராஜா ஒரு படையெடுத்து போய் ஒரு எதிரி நாட்டு மன்னரை பிடிச்சு கொண்டு வந்துட்டார். என்ன செய்யணும்? ஒன்று கொன்று அல்லது ஜெயிலில் போட்டுரு. இவங்க என்ன செய்வாங்க? கட்டவர்களையெல்லாம் வெட்டிட்டு அவருடைய அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய இடத்துல அல்லது சாப்பிட்ற இடத்துல இவனை சங்கிலியில் கட்டி போட்டு நாய்க்கு சோறு போடுற மாதிரி சோறை தூக்கி தூக்கி போடுவாங்க. அவனுக்கு விரல் வேற இல்லையா? அது நாய் சாப்பிடுவது மாதிரி குனிஞ்சு சாப்பிடணும். இது என்னது? அப்போ இந்த மாதிரி மனநிலை உள்ளவர்கள், குரூர புத்தி உள்ளவர்கள், கொடூரமானவர்கள், பார்த்தாலே பயமாக இருக்கும். அப்போ ஒரு பயம், அந்த பயம், இது இந்த மாதிரி செய்தி அவர் கேள்விப்பட்டிருக்காரு நிறையா. கர்த்தர் சொல்கிறார், நீ போய் நினிவே பட்டணத்தில் நின்று நினிவே பட்டணத்தை கவிழ்க்கப் போகிறேன், உங்கள் பாவங்கள் நிமித்தம் கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்லினார். நீங்கள் இன்னென்ன பாவத்தை செஞ்சுருக்கிறீங்க,
உங்கள் பாவத்து நிமித்தம் தண்டனை வருகிறது, கர்த்தர் பட்டணத்தை கவிழ்த்த போறார் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. இவர் பயந்துட்டார். இவருடைய மனசில் ஒரு தேவையற்ற பயம், ஒரு தப்பான அபிப்பிராயத்தில் ஒரு பயம். அவங்க சும்மாவே கடந்து போனாலும் இந்த ஊருக்குள்ளே ஏண்டா வந்த, யார் நீ அப்படின்னு கேட்டு நம்ம பிடிச்சி கட்டி வைப்பானுங்க. இங்கே போய் அவருடைய குற்றத்தை குறைய சொன்னால் என்ன நடக்கும் யோசித்து பார்த்தார். கொஞ்சம் இமேஜினேஷனில், கற்பனையில் யோசித்து பார்த்தா பயமாக இருக்குது அவருக்கு. அவர்கள் கொடூரமானவர்கள், குரூர புத்தி உள்ளவர்கள். எந்த ஒரு மனுஷனையும் பார்த்தீங்கன்னா பாவம் செய்வான், அந்த பாவத்தை சொல்லி அவனை சொல்லிட்டீங்கன்னா கோவம் வந்துடும். குடிப்பான், ராத்திரி பகலாக குடிப்பான், அவனை குடிக்காரன்னு சொன்னால் கோவம் வந்துடும். விபச்சாரம் பண்ணுவான், விபச்சாரனேன்னு சொன்னால் கோவம் வந்துடும். நல்லா திருடுவான், அவனை பார்த்து திருடனேன்னு சொன்னால் யாரை பார்த்து சொன்னேன்னு கேட்பான். அப்படி இருக்கும்போது இவர்களுடைய பாவத்தை சொன்னால் எவ்வளோ கோவம் வரும். நம்மை விடமாட்டார்கள். இந்த பயம் அவர் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அவரை கீழ்ப்படியாமல் பண்ணி ஒரு மயக்கத்தை உண்டு பண்ணினது. சில சமயத்தில் எங்கள் ஊழியத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு காரியத்தை போய் செய்யும்படிக்கு சொன்னால், இல்லை அது சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க, அது போய் அந்த ஆஃபீஸில் அதை போய் அது என்னன்னு கேளுங்கன்னு சொன்னால், இல்லை அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவன் கொடுக்குறான், கொடுக்காம போகிறான். அப்புறம் நீங்கள் போய் முயற்சி பண்ணி பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு முறை ஒரு பெரிய ராஜா என்ன செஞ்சுருக்கிறாரு, அரண்மனை வாசலில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு கதவு, அந்த கதவை நீங்கள் தனி ஆளாக நின்று அதை தள்ளி திறக்கணும். அந்த பெரிய வாசலில் இருக்கக்கூடிய கதவுகளை யானை வச்சு தான் திறப்பாங்க. எங்கள் ஊரில் நான் அந்த அரண்மனையில் இருக்கிற அந்த பெரிய நுழைவாசல் கதவுகளை பார்த்துருக்கேன். அதை யானை வச்சு தான் திறப்பாங்க, மற்ற நாட்களில் திறந்து தான் இருக்கும். அல்லது மனிதர்கள் பல பேர் சேர்ந்து தான் அதை கயிறு கட்டி இழுக்கணும், பெரிய பெரிய கதவுகள். அப்போ ராஜா ஒரு நாள் சொன்னார், தனியாக ஒரு மனுஷன் வந்து இந்த கதவை நீங்கள் திறந்துட்டா அந்த கதவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆஸ்திகள் அவர்களுக்கு சொந்தம். திறக்க முடியலைன்னா விடமாட்டேன், திறக்க முடியலைன்னா அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவேன், நிறைய பொக்கிஷங்களை வச்சுருக்கிறேன்னு சொன்னார். அப்போ நிறைய பேர் வருவாங்க, பார்ப்பாங்க, போயிடுவாங்க. இவ்வளோ பெரிய கதவு பூட்டி இருக்கு, அது மேலே ஒரு லாக்கு வேற போட்டிருக்கு. அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த இதை திறந்துடணும், கதவை திறந்தாது கிடைக்கும் என்று சொன்னார். உடனே எல்லாரும் வருவாங்க, பார்ப்பாங்க, இது எதுக்கடா கொண்டே இதில் கை வச்சு, அப்புறம் உள்ள அந்த பொருள் கிடைக்கும்னு நினச்சி நம்ம ஜெயிலில் கொண்டே போட்டுருவாங்கன்னு பயப்படுவாங்க. ஒரே ஒரு ஆள் அவன் பார்த்தான், முயற்சித்து தான் பார்ப்போமே, என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவோமேன்னு சொல்லி அந்த கதவு பக்கத்தில் போய் இந்த கதவில் கையை வச்சா கதவு திறந்து கொண்டது. உள்ளே பார்த்தீங்கன்னா உண்மையிலே பெரிய பொக்கிஷங்கள் இருக்குது, எல்லாம் அவனுக்கு சொந்தமாச்சு. எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி நடந்ததுன்னு கேட்டான். அப்போ ராஜா சொன்னார், நான் கதவை பூட்டியே வைக்கல, அது மேலே வெறுமனே சும்மா பூட்ட வச்சுருந்தோம், தொட்டா கதவு திறந்து கொள்ளும், அவ்வளோதான். ஆனால் யாருமே அதை முயற்சித்து பார்க்கல, இவன் அதை முயற்சித்து பார்த்தான் அப்படின்னு சொன்னான். அது மாதிரி இந்த இடத்துல இவர் கர்த்தர் போக சொல்கிறார், போக சொல்வது கர்த்தர். இவர் நினைக்கிறார், இவருக்காக ஒரு இமேஜினேஷன், அங்கே போனோம்னா அதை தொட முடியாது, அவங்க நம்மளை பிடிச்சிருவாங்க, கட்டிடுவாங்க, கட்டை வரல வெட்டிடுவான், அவருடைய மேஜைக்கு கீழே அப்படி நாய் மாதிரி சாப்பிடணும், இதெல்லாம் கேள்விப்பட்டு வரல. இந்த படமெல்லாம் அவருடைய மனசில் ஓடுது, பயம். அதனால் என்ன செய்தார், அவர் கீழ்ப்படியாமல் ஓடிட்டார். நமக்கு அப்படி தான் பயம். சுவிசேஷத்தை ஐயோ இப்போல்லாம் போக முடியாதுங்க, அவ்வளோதான், பிடிச்சோம்னா கட்டி வச்சுருவாங்க, அந்த ஊரில் இப்படிப்பட்ட பயங்கரம் இருக்குது. இப்போல்லாம் இந்தியாவில் கிராமங்களில் போய் முந்தி மாதிரி சுவிசேஷம் சொல்ல முடியாது, என்ன ஒன்று ஜோம் பண்ணிக்கிடுவோம், சேஃபாக உட்காந்து ஊழியத்தை நம்ம நடத்துவோம் அப்படின்னு மாதிரி நாம நினைத்து கொண்டிருப்போம். அப்போ கர்த்தர் சொன்ன ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கு காரணமற்ற பயங்கள் அது மனசில் அப்படியே உள்ளே கொண்டாந்துருவான். பழைய கதைகளெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வருவான், அல்லது யார் மூலமோ கேள்விப்பட்டதெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வருவான். என்ன நடந்தது என்று தெரியாது. ஆனால் கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்றும் போது அந்த இடத்துல கர்த்தர் நமக்கு துணை நிற்பார். இவர் பயந்து போனார்ல, இப்போ அதே யோனா வேற வழி இல்லாமல் வந்து சொன்னார். அவர் யாரும் பிடிக்கலை, யாரும் கட்டி வைக்கலை, யாரும் கட்ட வரல, கட் பண்ணல, உடனே கீழ்ப்படிந்தார்கள். அப்போ கதவு மூடி இருக்குன்னு நினைச்சார், உண்மையிலே திறந்தான் இருந்தது. அப்போ காரணமற்ற பயங்கள் நம்மை கீழ்ப்படிய விடாமல், கர்த்தருடைய வேலையை செய்ய விடாமல், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல், நம்முடைய மனதை கட்டுப்படுத்தி கீழ்ப்படிய விடாமல் வைத்து விடுகிறது.
இந்த ஒரு தாலந்து வாங்கணும் கூட அதைத்தானே சொன்னான். பயந்து போய் தாயா செஞ்சேன், நான் பயந்து போய்விட்டேன். அவனுக்கா ஒரு அபிப்பிராயம், அந்த அபிப்பிராயம் இவரை பயமுடித்துட்டு, பயந்து போய் உம்முடைய தாலந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன் என்றான். மத்தேயு 25:25. பயந்து போய் உங்கள் தாலந்தை என்னுடைய நிலத்திலே புதைத்து வைத்தேன் அப்படின்னா. அப்போ இது அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது பாருங்க, பயம். சாத்தான் சில சமயத்தில் எதிர்காலத்தை குறித்த பயம். இப்படியே நம்ம ஊழியம், பைபிள் வசனம், தேவன் அப்படி போகிறோமே, எதிர்காலம் என்ன ஆகும்? நம்முடைய குடும்பத்தை குறித்த பயம், காலத்தை குறித்த பயம், மனிதர்களை குறித்த பயம், எவ்வளோ பயம் இருக்குது. இந்த வீணான பயங்கள் நம்மை கனியற்றவர்களாகவும் கர்த்தருடைய காரியத்துக்கு கீழ்ப்படிய விடாமலும் செய்து விடுகிறது. இதை மனுஷனுடைய மனசுக்குள்ள தோற்றுவிப்பது, இந்த மயக்கத்தை கொடுப்பது, தேவையற்ற ஒரு பயத்தை கொடுப்பது மயக்குகிறவனுடைய வேலை. பயம் வந்துருச்சுன்னா எதை பார்த்தாலும் பயமாக தெரியும். மரத்தினுடைய நிழல் பயமாக தெரியும். எல்லாமே பயமாக தெரியும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. பகலில் நம்ம பார்க்குற அதே தெரு, அதே மரம், அதே வீடுகள், அதே கட்டிடங்கள், ஏன் ராத்திரியில் அதை பார்த்தா பயமாக இருக்குது? பிசாசு ராத்திரி தான் வருமா? அப்புறம் பகல்ல எல்லாம் எங்கே போகும்? அது லீவ் போட்டுருமா? அப்போ ஏன் அவைகள் தோன்றுகிறதுனா, அந்த ராத்திரி நேரம் அதில் விழுகிற நிழல்கள், மாறுபட்ட நிழல்கள் தேவையற்ற தோற்றங்களை நம்முடைய கண்களுக்கு கொண்டு வரும். இந்த இரவு நேரங்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிற கதைகள், எண்ணங்கள் ஒரு பயத்தை உண்டு பண்ணும் நமக்குள்ள. அவன் பார்க்குற நேற்று காலையில் பார்த்த அதே மரம் இன்றைக்கி பேய் மாதிரி தெரியும். உயர்ந்திருக்கிற தென்னை மரம் பேய் மாதிரி தெரியும். மலைகளை பார்த்தா பயமாக தெரியும், கருப்பாக அப்படி மேலே உயர்ந்திருக்கிற மாதிரி. கடல் அலையை பார்த்தா கூட பயமாக தெரியும் ராத்திரி நேரத்தில். இது ஆனால் உண்மையிலே பகலில் இருந்த அதே தான் இந்த இரவுகளும் இருக்கிறது. வெளிச்சம் குறைஞ்சிருக்கு, அவ்வளோதானே. அது ஒரு பயத்தை கொண்டு வருகிறது. இந்த காரணமற்ற பயங்கள் நம்மை செயலற்றவர்களாக முடக்கி போட்டு கர்த்தருடைய காரியத்துக்கு கீழ்ப்படிய விடாமல் மாற்றி விடுகிறது. அடுத்து பாருங்க, முக்கியமானது தேவனுடைய நீதியை அறிய விடாமல் பண்ணுவது. கடவுளுடைய காரியத்தை அறிய விடாமல் பண்ணுவது மனிதர்களை. இது ஒரு மயக்கம், அல்லது நம்மை கீழ்ப்படிய விடாமல் போவதற்கு சாத்தான் கடைப்பிடிக்கிற ஒரு பெரிய தந்திரம். ரோமர் 10:3 சொல்லுது, எப்படி எனில் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியினால் அவர்கள் கர்த்தருடைய நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க. அப்போ இந்த மயக்கம் எதனால் வருதுன்னா, தங்களுடைய சுய நீதி. நான் இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன், நல்லவனாக இருக்கேன், வல்லவனாக இருக்கேன். சுயநீதினா உங்களுக்கு தெரியும். 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருவன் சொன்னான், ஆண்டவரே பாவியாகி என் மேலே கிருபையாயிரும் என்றான். பக்கத்தில் ஒருத்தன் ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். அவன் சொன்னான், ஆண்டவரே நான் பாவியாக பிறக்காததுனாலையும், உமக்கு நான் காணிக்கை கொடுக்கறனாலையும், நீதியான காரியங்களை செய்கிறதுனாலையும், இந்த பக்கத்தில் ஜெபம் பண்ணுறானே இவனை மாதிரி ஒரு பொல்லாதவனாக இல்லாதவனுமாக இருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்றான். இது பேர் தான் சுயநீதி. பாருங்கள், வசனத்தில் அப்படி தான் போட்டிருக்கு. பக்கத்தில் ஜெபம் பண்ணுறான், இவனை போலும் நான் இல்லாததற்காக உம்மை துதிக்கிறேன். அப்போ கர்த்தர் சொன்னார், இவன் அல்ல, அவனுடைய ஜெபம்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பாவியாக என்மேல் கிருபையாயிரும், நெஞ்சிலும் நெற்றிலும் அடித்து கொண்டு அழுதானே, கண்களை ஏறெடுத்து பார்க்கக்கூட துணியாமல் அழுதானே, தன்னை தாழ்த்தினான். இவன் சொல்கிறான், நான் நல்லதானே செய்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், சர்ச்சுக்கு போகிறேன், காணிக்கை அள்ளி அள்ளி கொடுக்குறேன், நீதிமானாக இருக்கிறேன். இவன் என்ன தவறு செய்தானோ அழுது கொண்டிருக்கிறான். நல்ல வேளை ஆண்டவரே, நான் இவன் மாதிரி இல்லாதனால உம்மை துதிக்கிறேன். அது பேர் சுயநீதி. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம இடத்துல இருக்கிற பரிசுத்தத்தை குறித்து கூட சுயநீதி, கொடுக்குற காணிக்கை கொடுத்து ஒரு சுயநீதி, நான் கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறேன், அதில் ஒரு சுயநீதி. அந்த சுயநீதி வந்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அதை தூண்டி விடுவது. எவ்வளோ பெரிய ஆள், மற்றவங்கெல்லாம் என்னென்ன மாதிரி ஊழியம் செய்கிறாங்க, எவ்வளோ பேர் பொய் சொல்கிறாங்க, திருடுறாங்க, நீ எவ்வளோ உண்மையாக இருக்கிற, எவ்வளோ நியாயமாக இருக்கிற, எவ்வளோ நீதியாக இருக்கிற பாருங்கள். காணிக்கை கொடுக்கும்போது நீ எவ்வளோ காணிக்க, நீ தானே அதிகமாக கொடுக்குற, சர்ச்சிலே நீ தானே அதிகமாக கொடுக்குற என்று ஒரு சுய நீதியை உள்ளே தூண்டி விட்டு கொண்டே இருப்பான் உள்ள. அது வந்துருச்சுன்னா, சுய நீதி வந்துருச்சுன்னா, அதுக்கு பிறகு நம்மகிட்ட என்ன தப்பு இருக்குது,
நாம் இனி எதற்கு கீழ்ப்படிய வேண்டியிருக்கு என்ற ஒரு கீழ்ப்படியாமை உண்டாக்கிறோம். அந்த சுய நீதி, நம்ம செய்கிற காரியங்கள் மற்றவர்களை விட நம்ம நல்லா தானே இருக்கோம். இந்த சுய நீதி உள்ளவர்களை நம்ம எளிதிலே அடையாளம் கண்டு கொள்ளலாம். எப்படி அப்படின்னு கேட்டால், மற்ற எல்லாருடைய கிரியைகளையும் குறை சொல்லுவாங்க. இதை பாருங்கள், இவன் அப்படி செய்யக்கூடாது, இவன் அப்படி செய்கிறானே, இது இப்படி பேசக்கூடாது, இவன் இப்படி பேசுகிறானே, நானாக இருந்தா. அதுதான் சுயநீதி. இந்த சுயநீதி ஒருவனை கடவுளுடைய காரியத்திலே மயக்கத்தை கொண்டு வந்து, பாவியாக இருக்கிறோன்னா நான் இனிமேல் ஒழுங்காக இருக்கணுமே, கர்த்தருக்குள்ளே பயந்து பயந்து போகணுமேன்னு இருப்பான். இப்படிப்பட்டவர்கள் எதையும் செய்ய மாட்டாங்க, எதுக்கும் கீழ்ப்படிய மாட்டான். அதைத்தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவர்கள் தேவனுடைய நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த பார்க்கிறபடியினால் தேவ நீதிக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். அப்போ இந்த சுயநீதி என்கிற மயக்க மருந்தை உள்ளே கொடுத்துட்டா, நான் சரியாக தான் இருக்கிறேன், நான் தான் கரெக்டு கொடுத்துட்டா, அது ஒரு மயக்க மருந்து. அது உங்களை கீழ்ப்படிய விடாது, வசனத்தை கீழ்ப்படிய விடாது, உங்களை கர்த்தருக்கு முன்னால் தாழ்த்த விடாது, தேவனை பின்பற்ற சொல்லாது. அந்த சுயநீதி தான் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்துருவோம். ஆவிக்குரிய சோம்பலையும் நிர்விசாரத்தையும் நமக்குள்ளே கொண்டு வருவது சாத்தானுடைய வேலை. சோம்பல் நம்மை கீழ்ப்படிய விடாமல் பண்ணிவிடுகிறது. ஒரு சோம்பல், இப்போல்லாம் அப்படி ஒன்றும் நடக்காது. ஒரு கதை சொல்லுவாங்க, குட்டி கதை. அதில் சாத்தான் ஒரு கூட்டம் வந்து எப்படியாவது இந்த கிறிஸ்தவர்களை அவங்களை எப்படியாவது பின்மாற வச்சிடணும், அல்லது அவர்களை செயலற்றவர்களாக ஆக்கிடணும் அப்படின்னு அவைகள் ரொம்ப தீர்மானமாக. ஏன்னா இப்போ கடைசி காலம் இருக்குது, கர்த்தருடைய வருகை இருக்குது, நம்ம தீவிரமாய் ஆயத்தப்படணும்னு இன்றைக்கி சபைகள் அல்லது கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் எல்லாம் தீவிரமாக முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு எதிராக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு எல்லாம் உட்காந்து ஒரு கமிட்டி போட்டு பேசிச்சான். இது ஒரு குட்டி கதை. அப்படி எல்லாம் பேசிச்சு. ஒவ்வொரு பிசாசும் எழுந்து ஒவ்வொரு ஆலோசனை சொன்னதாம். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு எதிராக உபத்திரவத்தை கட்டவிழ்த்து விட்டுருவான், சபைகளை சிதறடிச்சிருவான், பயந்து போய் ஊழியத்தை நிறுத்திடுவாங்க. உடனே சொன்னதாம், இல்லை, கிறிஸ்தவர்களை பொறுத்தளவில் உபத்திரம் வந்தால் தான் உண்மையான ஊழியத்தை செய்வான், அப்போ தான் தீவிரம் காட்டுவார்கள், அது சரி வராது. அவர்களுக்கு பொருளாசை மயக்கத்தை காசை நிறையா கொடுத்துருவோன்னு அதை வைத்து அவர்கள் தங்களுடைய ஊழியத்தில் தான் போட்டு ஊழியத்தை பெருக்கிடுவாங்க ஒழிய அதுலேயும் ஒன்றும் வராது. இப்படி ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கிழட்டு பிசாசு எந்திரிச்சு சொல்லிச்சான், நம்ம ஒன்றும் செய்வேனா, கர்த்தர் வருகிறார் உண்மைதான், ஆனால் இப்பொழுது வரமாட்டார், வருவதற்கு காலம் செல்லும், நாள் ஆகும் மாத்திரம் அவங்க மனசில் கொடுத்துட்டா, இன்னும் வர்றதுக்கு நாள் இருக்குன்னு சொல்லி இவர்கள் சோம்பல் உள்ளவர்களாக மாறி நிர்விசாரத்துக்குள்ளே போயிடுவாங்க. நிர்விசாரத்துக்குள்ளே ஒரு ஆளை கொண்டு வந்துட்டா, அவனுக்கு கால் இருக்கிறது ஒன்று தான், கால் இல்லாத ஒன்று தான், கண் இருக்கிறது ஒன்று தான், கண் இல்லாத ஒன்று தான், கை இருக்கிறது ஒன்று தான், கை இல்லாத ஒன்று தான். நிர்விசாரம். கர்த்தர் வருவாருங்க, யார் இல்லைன்னு சொன்னால், ஆனால் இப்போ வரமாட்டார். இந்த நிர்விசாரத்தை மனசுக்குள்ளே விதைச்சிட்டா அவர்களை கீழ்ப்படிய விடாமல் செயலற்றவர்களாக மாற்றி விடலாம். அது சாத்தானுடைய தந்திரத்தில் ஒன்று. இன்றைக்கி அப்படித்தான், கர்த்தர் வருகிறார், இயேசு வருகிறார் எல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, கர்த்தர் வருவார் உண்மைதான், ஆனால் இப்போ இல்லை, காலதாமதம். அதை வச்சுக்கிறவாங்க, ஆனால் வெளியே சொல்லுவாங்க. எதை வச்சு சொல்கிறேன்னு கேட்டால், கர்த்தர் இப்போ வருகிறார், வாசலண்டையிலே கதவு நிற்குன்னு பேசுகிற பிரசங்கியார் தனக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் 4 தலைமுறைக்கும் சொத்து சேர்த்துக்கிட்டு இருப்பார். அவர் வைத்திருக்கிற ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா 20 வருஷ திட்டங்கள், 25 வருஷ திட்டமாக இருக்கும். ஆனால் அவர் சொல்லும்போது வாசலண்டையிலே கர்த்தர் வந்துட்டா, மனம் திரும்புன்னு சொல்லி ஜனங்கள் சொல்லுவாங்க. அவருக்குள்ளே நிர்விசாரம் இருப்பதற்கு காரணம் என்னென்னா, அவர் வருகையை பிரசங்கிக்கிறார், வருகையை நம்பவில்லை. வருகையை நம்புகிறார், அது இப்பொழுது வரும் என்பதை அவர் நம்பவில்லை. அது இன்னும் காலமாகும் என்று தன் மனசில் யோசிக்கிறார். அப்போ இந்த நிர்விசாரம் ஒரு ஆளுக்குள்ளே வந்துருச்சு, ஒரு சோம்பல் ஒருவனுக்குள்ளே வந்துருச்சுன்னா அவன் எதற்கும் கீழ்ப்படிய மாட்டான். இன்னும் கொஞ்சம் நேரம் போகட்டும், வேதத்தில் சொல்லுது நீதிமொழியில், இன்னும் கொஞ்சம் நேரம் கை மூடக்கி படுத்து இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் காலதாமதம் பண்ணட்டுன்னு சோம்பேறி தன் இருதயத்தில் சொல்லுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது, அந்த 1 தாலந்து வாங்கினவன் பயந்து போய் நான் நிலத்திலே புதைத்து வைத்தேன் என்று சொன்னான்.
அவனுடைய குணத்தை பற்றி அவர் கீழே சொல்றாரு பாருங்க. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, உனக்கு சோம்பேறித்தனம், அதுக்கு நீ சொல்கிறது தான் இந்த காரண காரியங்கள், இட்டு கட்டுவது. நான் பயந்தேன், உன்னை பார்த்தா பயந்த மாதிரி தெரியலையே. அவனுடைய வார்த்தை சொல்லுக, உமக்கு பயந்தேன், நீ பொல்லாத கடினமான எஜமான் என்று பயந்தேன். அவன் ஏன் பயப்படல தெரியுமா? அவன் உண்மையிலே அவன் பயந்தவன் அல்ல. அவ்வளோ பயப்படுகிறவனாக இருந்தால் முகத்துக்கு முகம் எஜமான பார்த்து சொல்லுவானா? நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவன் சொல்லுவானா யாராவது? அப்போ அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இவன் சோம்பேறி தன் காரியத்தை சொல்லுவதற்கு ஏதோ எனக்கு பயந்தவன் மாதிரி தன்னை காட்டுகிறான். பயந்தவன் செய்வான் ஐயா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு எஜமானுக்கு பயப்படுறீங்க, அவர் தவறே செய்தால் கூட எப்படி போய் நேராக போய் சொல்வது? அவர் கடின மனம் உள்ளவர்னு வேற சொல்கிறீங்க, தண்டிப்பார்னு சொல்கிறீங்க. அப்போ அவருக்கு முன்னால் போய் முகத்துக்கு முகம் பேசுகிறான். நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரும், வைக்காத இடத்துல போய் எடுக்கிறவரும் என்ற கடின மனமுள்ள எஜமான் என்று அறிவேன், ஆகவே பயந்திருந்தேன். நீ பயந்தவன் பேசுகிற டயலாக் இல்லையே அது. அப்போ அவர் சொல்கிறார், இவன் பயப்பட்டெல்லாம் செய்யலை, இவன் சோம்பேறி, பொல்லாதவன், பொய் சொல்லி ஏமாற்றுகிறவன், ஆகவே அவனை தூக்கி சிறையில் போடுனாங்க. அப்போ இந்த மாதிரி சோம்பல் உள்ளவர்கள் அவர்கள் விசுவாச பாதையில் நடக்க முடியாமல் மதிமயங்கி எந்த வேலைக்கு லாயக்கில்லாமல் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடாதவர்களாக இருப்பார்கள். அதைத்தான் வேதம் நமக்கு காட்டுது. அப்போ சாத்தான் என்ன செய்கிறான்? ஜனங்களை மயக்குவதற்கு வைத்திருக்கிற பல காரியங்கள், தேவன் விலக்கின செய்யக்கூடாதுன்னு சொன்னது மேலே ஒரு நாட்டத்தை உண்டு பண்ணுவது, கர்த்தர் நமக்கு விதித்த கட்டளைகளுக்கு எதிராக பொய் சொல்லுவது, கர்த்தரை குறித்த தப்பு அபிப்பிராயங்களை ஏற்படுத்துவது. சொல்லும்போது அவருடைய காரியங்களை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயங்களை நம்முடைய மனசில் போட்டுருவான். நம்முடைய மாம்சத்தின் விருப்பம் அல்லது இச்சையை தூண்டி விடுவது, காரணமற்ற ஒரு பயத்தை உண்டாக்குவது, அடுத்து தேவ நீதியை அறிய விடாமல் பண்ண நம்முடைய சுயநீதியை உயர்த்தி காண்பிப்பது, நம்மை பற்றி நாமளே பெருசாக நினைக்கிற மாதிரி அந்த நினைவுகளை கொண்டு வருவது, ஆவிக்குரிய சோம்பலை உருவாக்குவது, ஆவிக்குரிய நிர்விசாரத்தை கொண்டு வருவது, இதெல்லாம் நம்மை கர்த்தருடைய காரியத்தில் விசுவாச வாழ்க்கையில் நடக்க முடியாதபடி மயக்குகிற காரியங்கள். மயக்குகிறவன் சாத்தான். அவன் மயக்க வைத்திருக்கிற காரியங்கள் இத்தனை காரியங்கள். இவைகளுக்கு இடங்கொடாமல் மயக்கமில்லாமல் கர்த்தருடைய காரியத்தில் நிலைவரமாக சரியாக நேராக நடக்கும்படி கர்த்தர் நமக்கு அனுகிரகம் தரணும். இந்த போதைப் பொருளை எது ஒன்று உள்ளே போச்சுனாலும் உங்களை தடுமாற வச்சிரும். ஆகவே இவைகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். கர்த்தருடைய ஆவிக்குரிய காரியத்தில் மயக்குகிற காரியங்களை குறித்து கவனப்படுங்கள். கர்த்தருடைய வருகை சமீபம். அவரை எதிர்கொள்ள பாத்திரமாக இருக்கும்படி எப்பொழுதும் விழித்திருந்து ஆயத்தமாருங்க. நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறோம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, கலாத்திய சபையைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய ஓட்டத்தை முறையாய்த்தான் துவங்கினார்கள், வைராக்கியமாய்த்தான் ஆரம்பித்தார்கள். ஆண்டவராகிய தேவன் மேல் அவர்கள் பாராட்டின வைராக்கியம் மகா பெரிதாக இருந்தது. பெரிய சபை நடந்தது. ஆனால் வழியில் அவர்கள் நடக்கக்கூடாதபடி, அவருடைய நடையிலே தள்ளாட்டம் உண்டாகும்படி சாத்தான் அவர்களுக்கு மயக்கத்தின் காரியங்களை உள்ளே புகுத்தினதுனால அவர்கள் புத்தி இல்லாத கலாத்தியராக மாறி போனார்கள். அது போன்ற ஒரு சூழ்நிலை எங்கள் வாழ்க்கையில் வராதபடி நாங்கள் தேவனை குறித்து அறிகிற அறிவிலும் சத்தியத்திலும் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற அனுபவங்களிலும் ஊழியத்திலும் நாங்கள் தடுமாற்றம் இல்லாமல் எங்கள் விசுவாச மயக்கத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்காம அந்த விசுவாச மயக்கத்தை தூண்டுகிற எல்லா காரியங்களுக்கும் நாங்கள் கவனமாக விழிப்பாக எச்சரிக்கையாக இருந்து எங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்து விடாதபடி கர்த்தருடைய கரங்கள் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பாதுகாக்கணும். கர்த்தர் வரும்பொழுது எங்கள் விசுவாசமாகிய கப்பல் சேதம் இல்லாமல் அது நேராய் ஓடுகிற கப்பலை போல் இருக்கணும். ஆண்டவரே, கப்பல் மேலே காற்று மோதின போது அது திசை தடுமாறி அது எங்கே கரை காணாமல் தத்தளித்ததை போல எங்கள் விசுவாசம் தடுமாறாதபடிக்கு ஒரு குடிகாரனை போல மயங்கி நடக்கிறவன் நடக்கிறதை போல எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நடக்காதபடி மயக்குகிற இந்த கிரியைகளுக்கு எங்களை விலக்கி காத்தருளும், எங்களை கவனப்படுத்தும். இவை ஒவ்வொன்றையும் எங்கள் வாழ்க்கையிலே புகுத்த சாத்தான் முயற்சிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு எச்சரிப்பை கொடுத்தருளும்.
அவைகளை கண்டு நாங்கள் விலக எங்களுக்கு உதவி செய்தரலும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதி. இனி வருகிற இந்த புதிய வாரத்தை அவர்களுக்கு நன்மையாய் மாற்றித்தாரும். தேவனாகிய நீர் அவருடைய தேவைகளை சந்தியும். வியாதிப்பட்டிருக்கிறவர்களை சுகமாக்கும். அவருடைய கடன் பாரங்களிலிருந்து விடுதலை தாரும். தேவனை அவர்கள் பயந்திருக்கிற எந்த காரியமும் அவருடைய வாழ்க்கையிலே நடந்து விடாதபடி நீர் உடைய பலத்தினால் அவருடைய இடைக்கட்டி பாதுகாத்து கொண்டரலும். உடைய பூரண கிருபையினால் அவர்களை வழிநடத்தும். கர்த்தருடைய கரங்களிலே இந்த குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீரே பொறுப்பிடும், அவர்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் என் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாள் நிகழ்ச்சியிலும் நம்மோடு பேசினார். நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக விசுவாச மயக்கத்தை உண்டு பண்ணுகிற காரியங்களை குறித்து கவனப்படுத்தினார். அடுத்த வாரத்தில் நான் சந்திக்கும் போது வேறொரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். vincentselokmar.org என்ற இணையதளத்தில் வாராந்திர தீர்க்க தரிசனங்களை பெற இந்த எளிய வழிமுறையை பின்பற்றவும். முதலில் கூகுள் இணையதளத்தில் vincentselokmar.org என்று சர்ச் செய்யுங்கள். பிறகு முடிவுகளிலிருந்து அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டை கிளிக் செய்யுங்கள். ஹோம் பேஜ் ஓபன் ஆனதும் மெனு ஆப்ஷனை கிளிக் செய்து ப்ராஃபசிஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யுங்கள். உங்கள் இமெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை பதிவு செய்தவுடன் உங்கள் இமெயில் ஐடியில் ரிசீவ் ஆன OTP எண்ணை பதிவு செய்யுங்கள். லாகின் ஆன பிறகு மாதம் வாரியாகவும் வாரம் வாரியாகவும் தீர்க்க தரிசனங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எந்த தீர்க்க தரிசனத்தை பார்க்க வேண்டுமோ அந்த மாதம் அல்லது வாரத்தை தேர்வு செய்தவுடன் அந்த மாதம் வாரத்திற்கான தீர்க்க தரிசனத்தை நீங்கள் திரையில் பார்க்க முடியும். தீர்க்க தரிசன இமேஜை கிளிக் செய்தால் முழு தீர்க்க தரிசனத்தையும் உங்களால் பார்க்க இயலும். நீங்கள் அதை சேவ் பண்ண விரும்பினால் டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். தீர்க்க தரிசனத்திற்காக ஜெபியுங்கள். மற்ற ஜெப வீரர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சகோதரர் வின்சென்ட் செலுக்மார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செலுக்மார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.